கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொன்னேன். Last week I gave the counsel about how to fulfill Lord's promise which Lord gave to you. ஏனென்றால் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். God has chosen us to be partakers of his promise. அதற்கு உதாரணமாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தியானித்தோம். We meditated as per the words which is told in Ephesians 3:3. புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகும்படிக்கு Gentiles as per the partakers of his promise. சரீரமுள்ளவர்களாயும் to be as one body. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை எனக்கு அறிவித்தார் என்று பவுல் சொல்கிறார். As Paul told us, shall be follow heirs of the same body and partakers of his promise in Christ through the gospel. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஒவ்வொரு மாதங்களிலும் நமக்கு தருவார். Every month Lord is giving us promises. ஒவ்வொரு வருஷங்களிலும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை He gives promises also every year. தனிப்பட்ட விதத்திலே நாம் வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். Also we experience promises individual in our personal life. இப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு மூட்டை நிறைய லாரி நிறைய வச்சுக்கொண்டு கட்டிக்கொண்டு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குன்னு அதை வச்சுக்கொண்டு அதை நிறைவேறலன்னா என்ன பிரயோஜனம்? What is the use of promises? Whatever the promises what we received, we have gunny bags of and Lord. வாக்குத்தத்தம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கான்னு சொல்லி அதுல ஒன்று கூட எனக்குள்ள நிறைவேறலன்னா what is the use of having so much of promises but not getting fulfilled? அதுல பிரயோஜனம் இல்லை. It is useless. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். The God who has given promises loyal. அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. He is not man to lie. மனமாற அவர் மதுமுத்திரர் அல்ல. He is not son of man to lie. அவர் சொல்ல ஆகும் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. Bible tells us whatever he says come to pass. சொன்னால் அப்படியே அது நடக்கும். Whatever he says will be fulfilled assuredly. அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சொந்தமாக்க முடியும்? How to own the promises? வாக்குத்தத்தங்களை எப்படி எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? How shall we receive the promises? கடந்த வாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். I gave certain counsels with few words. ஏன்னா அந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்கள் நலங்கத்துக்குள்ள சமாதானம், உங்கள் அகமுனைக்குள்ள சுகம் இருக்குது. God's promises is there shall be peace in your palaces and prosperity in your walls. வாக்குத்தத்தங்களை அடைய முடியவில்லை. We are not able to receive the promises. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. There is no peace in families. அநேக குடும்பங்களுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை. There is no healing in families. வாக்குத்தத்தங்கள் பொய்யா? Is the promises are false? இல்ல, வாக்குத்தத்தங்கள் ஒருபோது பொய் அல்ல, அதெல்லாம் நிறைவேறக்கூடியது. No, promises are not false, it can be assured be fulfilled. அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? How shall we own the promises? அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக நமக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். We have a high priest who is sympathizing us to receive the promises and fulfill the promises. நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு ஒரு பலிபீடமாக நம்முடைய இயேசு இருக்கிறார். Jesus is here to help us as an altar. இந்த வாக்குத்தத்தங்களை தரிசனங்கள் மூலமா நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive the promises through vision. இந்த வாக்குத்தத்தங்களை பிரியமானவர்களே நாம் அபிஷேகத்தின் மூலமா நாம் பெற்றுக்கொள்கிறோம். Beloved, we receive the promises through anointing. நாம் பரிசுத்தவான்கள் நமக்கு தேவ சமூகத்தில் கொடுக்கிற தூதுகளின் மூலமா நாம் பெற்றுக்கொள்கிறோம். Through the messages to say what saints share us, we give the promises. விதத்தில் வேதாகமத்திலிருந்து நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். We take the promises through Bible when we read it. இதெல்லாம் சொந்தமாக்குவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கு. To possess it we need faith. இதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். That's what we read in Hebrews chapter 6 verses 12. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? What we read in Hebrews chapter 6, அசதியாயிராமல், do not be sluggish, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், but imitate those who through faith நீடிய பொறுமையினாலும் சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமாயிருந்து and inherit the promises. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தமானவைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்கணும். You have to inherit the promises and the blessing to it. அநேகர் அதை சுதந்தரிக்கும்படியாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Without inheriting it people are living their lives. அவர்களை அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். So you have to follow it. அதற்கு நீங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், through faith and patience inherit the promises. It's true. விசுவாசத்திலும் நீடிய பொறுமையினாலும். It is told that through faith and long patience. இது அப்படியானால் விசுவாசத்திலே சொந்தமாக்க வேண்டும். We have to own it through faith. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். Through faith we got the salvation. விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். Through faith we got the eternal life. விசுவாசத்தினாலே பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்குரிய நன்மைகளை நாம் விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டோம். Through faith we got heavenly blessings in the earth. தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டோம். Through faith we got divine healing. பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை நாம் நித்தியத்தை பெற்றுள்ள தரிசனத்தையும் ஜீவனை நாம் அதிலே விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டோம். Through faith we have got the eternal life and eternal blessings. சகல பிசாசின் மேலும் ஜெயமும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். Through faith we have got the power and victory over the demons. ஒரு நீதிமானின் அஸ்திபாரம் அவருடைய விசுவாசம்தான். Righteous man's foundation is faith. எல்லால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Because just man lives by faith. அஸ்திபாரம் போனது என்றால் அவன் நீதிமான் என்ன செய்வான்? If a man has to lay foundation, what right
அஸ்திவாரம் நிர்மூலமானால் நீதிமான் என்ன செய்வார்? What righteous will do when the foundations are destroyed? விசுவாசம் இல்லாமல் போனால் நீதிமானுடைய வாழ்க்கை முடியாத ஒரு வாழ்க்கை. It is impossible for the righteous man without faith. பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு அஸ்திபாரமாக்கிக் கொள்ள வேண்டும். Faith we have to consider it as a foundation. சபை ஊழியங்கள் விசுவாசத்துல தான் நடக்கிறது. The church and ministry is led by faith. ஒவ்வொரு சபைகளிலும் பரிசுத்தவான்கள் விசுவாசத்துல தான் ஒரு காரியங்களை செய்கிறாங்க. And every church saint do everything ஒரு with faith. கட்டடங்கள் கட்டுகிறதா இருந்தாலும் சரி, If they build buildings, ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, when they buy land, ஒரு கன்வென்ஷன் நடத்துறதா இருந்தாலும் சரி, to conduct conventions, விசுவாசத்தினால everything is led by faith. ஒரு முறை இந்த அடையாரை பற்றி அடையாறுல உள்ள விசுவாச வீட்டை பற்றி கேள்விப்பட்டேன். I've heard about Adayar faith home. அந்த விசுவாச வீடு கிடைச்சது எப்படி என்றால், How they got the faith home there. அது ஒரு பிராமணனுக்குரியதான ஒரு இடம். That place belonged to a Brahmin. ஒரு தடவை பேப்பர்ல ஒரு ஆட் போட்டிருந்தாங்களாம். There was an advertisement in the newspaper. இப்படி இந்த குறிப்பிட்ட இடத்துல நாங்க பொது சேவை செய்யும்படியாக தானமாக நாங்கள் இதை கொடுக்கிறோம். We are going to give it as a charity, to do a common services there. பொது சேவைக்கென்று தானம் செய்யக்கூடியவங்க மனப்பூர்வமான உள்ளவங்க எங்களை இந்த அட்ரஸ்ல எங்களை அணுக வேண்டும் என்று சொல்லி போட்டிருந்தாங்க. Those who want to do a general service, they can come and contact us in this address that was written in the newspaper. ஆகையால் நம்ம பொது சேவை தான செய்றோம். So we are doing general services. அப்ப அந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாச வீட்ல ஆர்ஃபன் பிள்ளைகள் இருந்தாங்க. Those days we had orphan children in faith home. மற்ற கைவிடப்பட்டவங்க இருந்தாங்க. Those who have been left alone. நம்ம ஸ்ரீலங்கால எல்லாம் ஃபெய்த் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க பெரியவங்க. In Sri Lanka those days they had faith school which has been orphanage வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. They had orphan schools. இதெல்லாம் இருந்தபடினால பாஸ்டர் ஏசி தாமஸ், பாஸ்டர் சி ஜான் இப்படி எல்லாம் சில பாஸ்டர்மாரெல்லாம் அந்த ஆடை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நபரை போய் பார்க்க முடியாம போனார்களாம். Pastor AC Thomas and Pastor C John, because they were doing it, took the ad and went to meet that person. இவங்க எல்லாம் குப்பாலாம் போட்டுட்டு போய் இறங்கின உடனே அங்க உள்ள பிராமண ஆளு இவரை பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. With this jibba and all these things, when they went and they wanted to meet him, this Brahmin person told come in. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? So what is the reason that we have come in? பேப்பர்ல ஒரு ஆட் வந்துச்சு, அந்த கட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். We have brought a cutting of newspaper. We saw an ad. உடனே ஆமா நான் தான் கொடுத்தேன் பார்க்கிறதுக்கு. He told yes, this was my ad. இங்க என்னுடைய இடம், இந்த இடத்துல இவ்வளவு இடம் இருக்குது. I have so much land in this particular place. நீங்க இந்த இடத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வேலையை செய்வீங்க? How much you are going to invest and you are going to do the service they told. கையில காசு கிடையாது. They did not have any money. இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இதை செய்வீங்க, நீங்க எப்படி செய்வீங்கங்கறத சொல்லுங்க, எவ்வளவு பணத்தை வச்சு நீங்க இதை ஆரம்பிப்பீங்க, செய்வீங்க, என்னெல்லாம் செய்வீங்க நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு அதை செய்றோம். He asked me what is the money which you are going to invest, how are you going to do it, and he asked back. இவங்க ரெண்டு பேர்ல மூணு பாஸ்டர்மார் போய் இருக்காங்க. மூணு பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு. Three pastors went and they looked at each other. உடனே இவர் பாஸ்டர் ஏசி தாமஸ் சொன்னாரு, நாங்க விசுவாசத்துல தான் ஜீவிக்கிறோம் அப்படினா. Pastor AC Thomas told back, we live in faith. அதெல்லாம் நீங்க விசுவாசத்துல இருக்கீங்க, அப்ப எதுக்கு உங்ககிட்ட இந்த இடத்தை கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கறோம் ஒரு வேலை செய்யாம? So he asked back, if you are living by faith, shall we give the land? விசுவாசம் நீதிமானுடைய அஸ்திவாரம் விசுவாசம். Because a righteous man's faith is the foundation. அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை பத்தி தெரியாது. They do not know about faith. அப்படி நீங்க காசு இல்லாம பணம் இல்லாம உங்ககிட்ட சும்மா ரோட்ல போறவங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்ட நாங்க இந்த இடத்தை கொடுத்துற முடியாது. அதுக்கு ஆளுக்கு கையில வாங்க கூட. No, we cannot give this land for the people who are passing by. We cannot give it the toll. என்ன சொன்னாங்களே, இவங்க பேசாம வந்துட்டாங்க. So they kept quiet and came back. 2 வாரம் கழிச்சு நடந்த சம்பவம். The incident which took place after 2 weeks. அந்த குறிப்பிட்ட பிராமணனிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார். Lord spoke to the particular Brahmin. அவர் இவங்களை தேடினாராம். They started to search this people. Pastor ஏற்கனவே வாங்கி வச்சிட்டு அவங்கள தேடி நீங்க வாங்க, நீங்க செய்யுங்க, உங்களிடத்துல தான் கொடுக்க சொல்லி எங்க தெய்வம் சொல்றாரு அப்படி. So he told that you come here and you do the service. Our God has told us to give it to you. Hallelujah. Hallelujah. விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். So just man lives by faith. விசுவாசம் நீதிமானுடைய அஸ்திவாரம். Faith is the foundation of righteous man. நீதிமானுக்கு ஒரு கேடகமா இருக்கிறது. It is a shield for a righteous man. அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குறது. Because this faith gives us salvation. விசுவாசத்தினால நாம் மகிமையை காணலாம். Through faith we can see glory. விசுவாசத்தினால நாம் தேவனை பிரியப்படுத்தலாம். Through faith we can please God. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக வாழலாம். Through faith we can become righteous. பெற்றுக்கொள்வது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு வரம். All this we can is a gift from the God. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடியது. படிப்படியாக நம்ம தொடர்ந்து அவர்களோடு சேரும்போது, விசுவாசம் உள்ளவரோடு ஐக்கியப்படும் போது நமக்குள்ளே அந்த விசுவாசம் வருகிறது. When we join with faith people step by step, all this விசுவாசம் உள்ளவரோடு சேருங்க. People join with உங்களுக்கு விசுவாசம் வரும். You have multiple. விசுவாசம் இல்லாதவர்கள் சொன்னால் நீங்களும் விசுவாசம் இல்லாதவர்கள். Join with people those who do not have விசுவாசம் ஒரு தொற்று வியாதியை போல. Faith is like a communicable disease. அவரோட நெருங்குறவர்களுக்கு அந்த விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். Those who are closer, faith will multiply. உலகத்தை உங்களுக்கு ஜெயிக்கிறவர்களான அந்த விசுவாசம் மாற்றி விடும். Faith will change you so that you can prevail over this world. கேள்வியினால் இந்த விசுவாசம் உண்டாகிறது, கேள்வியினால் வருகிறது. Faith comes from hearing. அது மாத்திரமல்ல, நாம் அனுபவங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். You can receive it through experience. அபிஷேகத்தினால பெற்றுக்கொள்ளலாம். You can receive it through 9.
anointing, நல்மனசாட்சியினால பெற்றுக்கொள்ளலாம். we can receive it through good இதெல்லாம் conscience. கடந்த நாட்களில் தியானிச்சோம். That's what we meditated last அவர் week. இந்த வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது That's what the scriptures what we read here. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை To receive the promises. இந்த எபிரேயர் 6:11 வசனத்திலே Hebrews 6:12 in இந்த which வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை the promises of this blessing விசுவாசத்தினாலும் through faith, ஒண்ணு, first thing. இரண்டாவது நீடிய பொறுமை. Second, through patience. மலையாளத்தில் தீர்க்க சுமைன்னு சொல்லி இருக்கு. நீடிய பொறுமை. In Malayalam it is told us long patience. அதாவது நீடிய பொறுமை. Long patience. இந்த நீடிய பொறுமையினால் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Through long patience we can receive it. நல்லா கவனிக்கணும். Watch it out. பொறுமை என்பது மனுஷனுடையது. Patience belongs to man. நீடிய பொறுமை என்பது அது தேவனுடையது. Long patience belongs to God. அப்படியானால் இந்த மனுஷன் தேவனுடைய நீடிய பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில கைக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Man has to keep the long patience of God and receive his blessings. சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் கிடைக்காத காரணம் நீடிய பொறுமை இல்லாததுதான். Certain promises we are not, blessings we are not able to receive. அப்படியான நீடிய பொறுமையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு வரும்போது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. When you bring long patience in your life you can receive the blessings of the promises. இதை நான் சொல்லல, பைபிள் இந்த வசனம் உங்களுக்கு போதிக்குது. It is not I am telling, Bible teaches this. இதை யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது When we read the books of James chapter 5, 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? what we read in verses 7 and 8. பயிரிடுகிறவன் அதாவது கர்த்தர் வரும்போது நீங்க நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்க. Therefore be patient therefore until the coming of the Lord. பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். See how the farmer waits for the precious fruits of the earth, waiting patiently until he receiving the early and later rain. இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல verses 7 and 8 நீடிய பொறுமை நீடிய பொறுமை நீடிய பொறுமைன்னு 3 தடவை சொல்லி இருக்கு. It is told about patience, patience and patience 3 times. நீடிய பொறுமையினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். Through long patience you can receive it. பொட்டவன உடனே அவன் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot receive fruits as soon as you sow. தென்னந்தோப்புல தேங்காய் கண்ணு வச்சிட்டு வந்திருக்கிறேன், அடுத்த மாசத்துல போய் காய் பறிச்சிட்டு வந்துருவேன்னா கிடைக்காது. You have sowed the coconut in the coconut farm, you cannot receive the fruit. மாந்தோப்பு வச்சிட்டு வந்திருக்கிற அடுத்த வருஷத்துல பலன் கிடைக்கும்னா உடனே கிடைக்கும். You cannot yield fruits in next month when you sow in the mango farms. இல்லட்ட என்னுடைய வயல்ல நல்ல என்னுடைய ஓரத்துல எல்லாம் கப்பக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்படி நான் குச்சி வச்சிட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு போனவன அறுத்துட்டு வந்துடுறானா உடனே கிடைக்காது. அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் மாதங்கள் காத்திருக்க வேண்டும். I have sown the potatoes there and I cannot receive it next month even immediately when I sow it. அதனால இந்த குறிப்பிட்ட கால வரைக்கும் காத்திருந்தாதான் நீ அதை பலனை பெற்றுக்கொள்ள Basically we முடியும். have to wait till the appointed time to get to receive the blessings. அதே போல நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு To receive a goodness from the God, தேவன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சில வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். God has given you certain promises that I will give it to you. அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்க அவிசுவாசப்படாம, கேள்வி கேட்காம, சந்தேகப்படாம வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர் நிறைவேற்றுவார் என்று காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு இருக்கு. With long patience you should look unto the God without questioning, without doubting and without thinking, saying that no, he will receive the blessing that told his loyal God. இந்த 2019 நிறைவேற்றல, ஆனால் நிறைவேற்றுவார். 2019 cannot fulfill but assured will fulfill it. கொடுத்த வார்த்தை 2019 நிறைவேற்றுவார். 2000 words which is given 2000 years it will be அந்த 2019. அந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருந்த பல வருஷங்களாக. Many years I was waiting to fulfillment of promises. அப்போ ஏன் ஆண்டவரே நீ கொடுத்தீங்களா, போய் சொல்லிட்டீங்களா? God have given it, have you lied it? அந்த வாக்குத்தத்தம் இல்லையா, பொய்யா? Or is the promises false? உண்மையா இல்லையா? Is it true or false? பல கேள்வி. We have a lot of questions in our mind. கேள்வியே கேட்கல. Do not question, I did not நிறைவேற்றுவார். He will fulfill it. அதுதான் உனக்குள்ள இருக்கிற நீடிய பொறுமை. முதலாவது வரக்கூடிய பொறுமை அப்படி இருக்க வேண்டும். That is the long patience which is in you first. இல்ல வாக்குத்தத்தம் தந்தவர், தரிசனத்தோடு தந்தவர், அபிஷேகத்தோடு தந்தவர், தீர்க்க தரிசனத்தோடு தந்தவர், வசனத்தின் மூலமாய் தந்தவர், அப்படியே நிறைவேற்றுவார். God who has given you promises through the anointing, through the vision, through the prophecy will assuredly fulfill it. முதலாவது நீடிய பொறுமை என்பது நீங்கள் ஒரு கேள்வியும் கர்த்தரிடத்தில் கேட்க கூடாது. First long patience is you should not ask any question to the Lord. அந்த நீடிய பொறுமை உங்களுக்குள்ள இருந்தால் தான் வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you have long patience in that kind, you will get blessings of the promises. இதுல இந்த ஸ்டெப்ல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ தெரியாது. I don't know how many of you are in this. நீங்களே உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடலாமோன்னு போட்டுக்காங்க. You mark yourselves. கடைசியில் நீங்க எந்த ஸ்டெப்ல இருக்கீங்கன்னு பாருங்க. Finally you are standing in which step? இரண்டாவது, second thing, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு நீடிய பொறுமை தேவையா இருக்கிறது. You need patience to inherit the promises. பொதுவாக இந்த யூதர்களுக்குரிய பொதுவான ஒரு வழக்கச்சொல் உண்டாம். The Jews had a practice or a proverb. ஒரு முறை
சொன்னால் அது மனுஷனுடைய வார்த்தையா. If once it is told, it is word from man. ரெண்டு முறை சொல்லப்படுறது என்று சொன்னால் ரெண்டு முறை சொன்னாங்கன்னா அது தேவதூதன் சொல்லது போல அந்த யூதர்கள் எடுத்துக்கொள்வார்களா? If it is told twice, it is from the angel. Jews take it like that. ஒரே வார்த்தையை மூன்று முறை சொன்னால் அது தேவன் சொன்ன வார்த்தை தான். Same word is uttered thrice, it is from the God and God tells it. அப்படியானால் இந்த நீடிய பொறுமை என்று சொல்வது, if we talk about long patience, ஒரு முறையா ரெண்டு முறையா மூன்று முறையா? once or twice or thrice. ஒரு முறை சொல்வது மனுஷருடைய இலக்கம். Once it is told, it is from man. ரெண்டு முறை சொல்வதுங்கிறது தூதன் சொல்வதற்கு அடையாளம். Second and third, it is from the angel. மூன்று முறை சொல்வதுங்கிறது அதாவது தேவனுக்கு சமமா இருக்கிறது. Uttered thrice, it is equal to the Lord. அப்படியானால் சொல்லலாம் ஒரு முறை மன்னிக்கிறவன் மனுஷன். Once you forgive, it is man. இரண்டு முறை மன்னிக்கிறவன் தேவதூதனுக்கு சமானமானவன். Twice you forgive, that is Lord's angel. மூன்று முறை மன்னிக்கிறவன் அவர் தேவனுக்கு சமானவன். Third time those who forgive, it is equal to God. இந்த ஒரு ஆலோசனையை இயேசு ஒரு தடவை சம்பாஷித்துக் கொண்டிருக்க இஸ்ரவேலர்கள் கூட இந்த முறைகளை பற்றி சொல்லி இருக்குது. When Jesus was talking to this kind of counseling, உடனே அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல உடனே பேதுரு வந்து கேட்கிறார், ஐயா மூணு முறை, இப்ப சரி நீங்க 7 சொல்றீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 7 முறை மாத்திரம் மன்னிச்சா போதுமா? So Peter came and asked Jesus, shall we forgive for 7 times? அப்படியானால் 7 முறை மன்னிக்கணுமா? இல்ல இயேசு சொல்றார், இல்ல 70 முறை மன்னிக்கணும். No, Jesus told back, no, 70 times. எத்தனை முறை நாங்கள் மன்னிக்கிறது? How many times shall we forgive? சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்த 21ஆம் வசனத்துல, when we read books of Matthew 18:21, 7 முறை மாத்திரம் போதுமா? is it enough to forgive 7 times? இல்ல நீடிய பொறுமையோடு கூட இருப்பதற்கு நீங்கள் 70 முறை நீங்கள் மன்னிக்க வேண்டும். For being long patience, you have to forgive them 70 times. இந்த மன்னித்தல் என்கிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையோடு கூட நீங்கள் இந்த காரியத்தை உங்களுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். You have to bring with long patience a kind of forgiveness. ஒரு ஆள் உங்களுக்கு சாரி சொன்னா உடனே அதை மன்னிக்கணும். If a person is telling you sorry, please forgive them. இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் சொல்லி ஒரு சாரி சொல்லிடுவாரு. This person does everything and tells sorry. நாங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? Shall we forgive him? நீ மனுஷன் மன்னிக்க மாட்டே. No, you are man, you cannot forgive. தேவன் மன்னிக்கிறவர். But God who forgives. Hallelujah. Hallelujah. தேவன் மன்னிக்கிறவர். God forgives. அட பாஸ்டர் டான் ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor called Don. அவர் அவர் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா ஒரு சகோதரர் ஒரு ஊழியக்காரன் டக்குன்னு பெட்டி தூக்கிட்டு ஓடிடுவாங்க. If he tells anybody anything to a servant of God, he பெட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. He takes his box and he leaves to leave. பெட்டி தூக்கிட்டு நேரா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வரை போவாங்க. He used to go to airport or bus stand. அங்க போன உடனே கொஞ்சம் சூடெல்லாம் கொஞ்சம் அமர்ந்துரும். When he cools down, அங்க போற வரைக்கும் தான் கொஞ்சம் சூடா இருப்பான். Then he get tense and he goes. அங்க போன உடனே அதுக்கு பிறகு திரும்பி பெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. Again he comes back to faith home. இங்க வந்துட்டு உடனே ஐயா மன்னிச்சுக்காங்க அப்படி. He comes and tells sorry. இவர் உடனே இந்த வசனத்தை நினைப்பாராம். He reminds this verse. சரி மன்னிச்சிட்டேன். Yes, I forgave you. ஒரு முறை அவன் போயிட்டு வந்தான். Again and again kept doing this. போயிட்டு வந்தான்னு சொல்லி அவர் குறிச்சு வச்சுக்கிட்டே இருந்தான். He was writing it how many times he does this. அவன் சொன்னான், இதோட 40 தடவை மன்னிச்சிட்டேன் உனக்கு. I have forgiven you 40 times. ஒரு போக்குவரத்துமா நீ இருக்கிற. You going and coming and going. இதோட 40 முறை உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன். I have accepted you and forgiven. இந்த முறை நீ போற இது 41வது தடவை. This is 41st time you are going. 70 முறை மன்னிக்க சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். He is told to forgive 70 times. அதனால உன்னை 70 முறை நான் மன்னிக்கணும். So I have to forgive you 70 times. சொர்க்க சொல்ல போனா 70 ஓட முடிஞ்சு போச்சா? It is not 70 இல்ல, ஆயுஸ் எல்லாம் மன்னிக்கணும். It is throughout your life. மனுஷனுடைய ஆயுஸ் 70. Man's life is 70 years. ஆயுஸ் முழுவதும் நீ மன்னிச்சு கொண்டாதான் நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க முடியும். Throughout your life when you forgive, then only you can receive the blessing. என் பொறுமையை சோதிக்கிறாங்க. You are tempting my patience. என் பொறுமையை சோதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறாங்க. He is born to tempt my patience. என் பொறுமையை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறாங்க. born to destroy my patience. People talk. சிலர் சொல்லுவாங்க. When people generally talk, பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. when they look at children, they talk. பொறுமையை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்குள்ள பொறுமையை உருவாக்குவதற்கே கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். It is not to destroy, they are there to form, build up your faith. Hallelujah. 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 அப்படியானால் எத்தனை முறை? அப்படியானால் நீங்கள் ஒரு முறை மன்னித்தால் when you forgive மனுஷர், when you forgive ரெண்டு முறை மன்னித்தால் தூதனுக்கு சமானமானவர். When you forgive twice, it is equal to angel. மூன்று முறை மன்னித்தால் தேவனுக்கு சமானமானவர். If you forgive 3 times, you are equal to 70 முறை என்பது கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். 70 times it is the love of God. கிறிஸ்துவின் சரீரத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. You are united with body of Christ. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் பங்காளிகளா மாறிடுறோம். I have to be partakers of this promise. அந்த கன்வென்ஷன் நாட்கள் நிறைய தேவை, அதுக்காக தான் நானும் ஜெபம் பண்றேன். There are many needs, many requirements of convention days. நீங்களும் வேணும், உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும். So it is required to you and it's required to me also. பொறுமையை சோதிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் வந்து ஒன்னு சொல்லும், to tempt my patience another person will come and ஒரு ஆள் சொல்லும், another person will come and test me. எனக்கு காபி கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கலையான்னு கேட்பாங்க. They gave me coffee, they did not give it to you. They என்ன வாங்க சோத்திரம்னாங்க, அவங்கள கூப்பிட்டு சோத்திரம்ங்கன்னாங்க. They wished me, they called me, they wished me. நான் சோத்திரம் போட்டு அதுக்கு பார்த்துட்டு பார்க்காம போனாங்க. I wished them, they saw and they saw but went as if they did not see. இந்த ஆட்களுக்கு, இந்த ஊழியக்காரர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஒண்ணுக்கும் இது கிடையாது. The servants of God, others they don't know anything. அதனால எல்லாத்தையும் இழந்துருவோம். When that's all, கிருபை இழந்து போயிடும். we come to convention, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். we also lose our blessings. கிடைக்காட்டாலும், கனம் கிடைச்சாலும் கனம் கிடைக்காட்டாலும், they honor us or not, மரியாதை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், respect us or not, எனக்கு பொறுமை எனக்குள்ள உருவாகணும். let the patience formed in me. அதுக்காகவே கர்த்தர் என்னை சோதிப்பார். Lord, for that purpose Lord will test you. இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்கார்ந்துருவாங்க. Another person will come and sit and அந்த பக்கம் போ, stand up, get எட்டி கூட உரைப்பாங்க. சொல்ல people also kick sometime. அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருங்க. Be patient. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. Because there is certain blessing which is coming. Hallelujah. Hallelujah. அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை முறை? 70 முறை. How many times? 70 times. இயேசு அந்த காரியங்களை பேதுருக்கு சொல்லிக் கொடுத்தார். Jesus taught this to Peter. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நீடிய பொறுமையில ஒன்று நீங்கள் 70 முறை மன்னிப்பது என்று காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். To inherit the promises with long patience, first thing is you need long patience. மற்றொரு ஒரு காரியம், second thing, நீங்க உண்மையா ஒரு ஆளை நீங்க நேசிப்பீங்க. when you love a person truly. மூன்றாவதாக உண்மையா ஒரு ஆளை நீங்க நேசிப்பீங்க. Third, when you love a person truly. அந்த மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாம, the people they don't understand you. உங்கள் எந்த உணர்வும் இல்லாம உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. They don't understand, they put you into affliction. அந்த உண்மையா நேசிக்கிறார்கள். The person who loves them truly சொல்றாங்க, நான் சிநேகத்துக்கு பதிலா என்னை பகைக்கிறாங்க. they show hatred instead of love. ஒரு உத்தம இதயத்தோடு தான் இருக்கிறேன். I'm with true heart. எத்தனை நேரங்களில் நானும் கதறி இருக்கிறேன். many times I also உண்மையான இதயத்தோடு பழகி இருக்கிறோம். I have moved them with loyal heart. ஒரு நல்ல இதயத்தோடு பழகி இருக்கிறோம். I have moved them with good heart. ஆனால் இவர்கள் அதை தவறாக விளங்கி இருக்கிறார்கள். But they understand it wrongly. தவறாக நடந்து யோசிக்கிறார்கள். They think it badly. ஆகையால் உத்தம இதயத்தோடு இருந்தால் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். When you are with loyal heart, Lord is your protection. ஆனால் அதை விளங்கிக் கொள்ளாமல், without understanding it, உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. those without understanding they will afflict you. எப்படி உங்களை உங்களுடைய வார்த்தையினால, செயல்களால, பார்வையினால, நடக்கையினால உபத்திரவப்படுத்துவாங்க. Through words, through deeds, through sight and through their walks they do it. அதோடு நிக்காது, மற்றொரு 4 பேரிடத்துல உங்களை பற்றி சொல்லி மற்றவர்கள் தரக்குறைவா பேச வைப்பாங்க. They'll tell it to others and make others to put you down. மற்றவர்கள் உங்களை குறைவாக பேசுறாங்க. People talk இந்த ஆள் தான் என்ன தவறா நினைச்சிட்டாங்க. This person has thought bad about me. இந்த ஆள் போயிட வேண்டியதானே. This person should have been departed. மற்றவர்களிடத்துல என்ன பற்றி தவறா சொல்லி கொடுக்கறாங்க. Why he is talking about me badly to others? தவறா பேசி என்ன அவங்களே என்ன தவறாக என்ன பார்க்கறாங்க. Others also see me looking at me very badly. அவர்கள் தவறான வார்த்தைகளை எனக்கு உபயோகிக்கிறாங்க. They are using bad words against me. அந்த ஆளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? What does they know about me? எல்லாம் சொல்லி உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் மூலமா மற்றவர்களும் உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. They'll afflict you and through them they'll make others also to afflict you. அப்ப அவர்களை உங்களால மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா? So can you forget and forgive them? அப்படி மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு உண்டாகுமா? Will there be a heart to forget and forgive them? அப்படி மறக்கவோ மன்னிக்கவோ இருந்தால் உனக்குள்ள நீடிய பொறுமையை தேவன் உருவாக்குகிறார். You can do that. Lord will give you long patience. அந்த சூழ்நிலைகள் வரும்போது, in the circumstances, அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல உங்களிடத்துல மனஸ்தாபப்படும் போது, மன்னிப்பு கேட்கும் போது, particular person comes and repents to you. நீங்க எனக்கு பண்ணினது நான் ஞாபகம் இல்ல, நான் மறந்துட்டேன். I forgot whatever you done to me. எனக்கு சுத்தமா நான் மறந்துட்டேன். I don't even remember it. கர்த்தர் அனுமதிச்சாரு. That's law permitted by God. துக்கப்படாதீங்க. Do not think and get so. தேவன் எனக்கு என்ன அனுமதித்த வழி. That is the way which Lord has permitted. அதனால நீங்க என்ன இப்படி பேசுனீங்களே, எனக்கு துன்பப்படுத்துனீங்களேங்கற குறித்து, பிரதர், சகோதரா, நீ தயவு செய்து துக்கப்படாத அப்படி உங்களால சொல்ல முடியுமா? You tell that brother, do not put yourself into sorrow because this is permitted by Lord. Can you tell that? என்ன சொல்லுவீங்க? What will you tell? மாது உனக்கு தெரிஞ்சிச்சே. Now at least you have realized it. மாது உணர்ந்தியே. At least you have realized it now. பத்தி நான் மறந்துற ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லுது. A sister told to me, நான் இவங்க பண்ணதெல்லாம் மறந்துடுவேன் பாஸ்டர். Pastor, I may forget. அது டேட் போட்டு டைம் போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். I have written date and time whatever they done. நீ அப்படி மறக்காம வச்சிட்டே இருந்தனா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் பரலோக
உனக்கு திறக்காது. If you keep remembering it, heavens will not be open. You will receive the blessing of the நரகம் promise. திறந்திருக்கு, நீ பரலோகம் திறக்காது. Gates will be open, not heavens. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot receive the blessings of heaven. பரலோகத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை உங்களுக்கு அவசியம். Patience is required to inherit the blessings. இந்த வேதம் நீடிய பொறுமையை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. Bible teaches you about long patience. ஆவியின் கனி 9 அதுல ஒன்று நீடிய பொறுமை. The fruits of spirit are night knowledge were long patience. உங்களால் அந்த சகோதரர் குறிப்பிட்ட நபரை தேற்ற முடியுமா? அந்த குறிப்பிட்ட நபரை துக்கப்படாத பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்ல முடியும். Can you comfort that man saying that no, do not be sorrowed, Lord will bless you? Can you tell that? பரிசுத்த பவுலுக்கு 195 அடி வந்துச்சு. Holy Paul had 105 beatings. 5 முறை அடிபட்டார். He was beat 5 times. 3 முறை மிலாற்றினால் அடிபட்டார். 3 times he was scourged by rod. 1 முறை கல்லெறியுண்டார். Once he was stoned. மற்றொரு முறை தடியினால் அடி வாங்கப்பட்டார். Next he was beaten by rod. மொத்த 5 முறை. 5 times together. 40க்கு 1 குறைய. 1 less than 40. அந்த 40 அடி அடிக்கப்பட்டால் 40க்கு 1 குறைய 39 அடி அடிப்பார். 1 less than 40. 39 times he was scourged. அப்படி 195 அடி வாங்கினார். 195 smote. ஒரு அடி கொடுக்கும்போது அவருடைய சரீரத்தை அவருடைய சட்டை கழட்டி பார்த்தா, when it was beaten, when he was சரீரத்துல கீறலாக அந்த கருவாடு பிச்சு வச்சிருந்தா எப்படி, அது கோடு போட்டு வச்சிருந்தா எப்படி ஒரு கருவாடு, பெரிய பெரிய கருவாடுகள் அப்படியே நீளமா பால வெடிச்சிருக்கு, அதுபோல அவருடைய உடம்பு. His body was like completely torn into. He had the stripes which was like when you open dry fish, it kind of a thing. ஆனால் ஒரு நாளாவது என்ன இன்னொரு ஆள் அடிச்சாருன்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரா? Is it written in the Bible saying that this person has smote me? இந்த குறிப்பிட்ட நபரால் நான் இப்படி எல்லாம் வேதனைப்படுத்தப்பட்ட, அடிக்கப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட ஏதாவது ஒரு சொல்லி இருக்கிறாரா? Is it written that because of this person I have been persecuted, I have been put into trouble? எல்லாவற்றையும் அவர் மறந்துட்டார். He forgot everything. இது கர்த்தர் தேவன் எனக்கு அனுமதித்த வழி. This is the way which is permitted by Lord. தேவன் என்னை நடத்துகிற பாதை. This is the path which Lord is giving. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு எனக்கு நீடிய பொறுமை அவசியமா இருக்கிறது. To possess the promise, I need long patience in this morning. கண்டிப்பா நான் விட மாட்டேன். I should not leave it. என்னன்னு ஒரு நியாயம் தெரியாம விட மாட்டேன். Oh, I'll not leave it unless I get the justice. கொடுத்தவன் நான் விட மாட்டேன். I'll not get leave. ஒண்ணுல ரெண்டு தெரிஞ்சு ஆகணும். One or two, I have to get that. அவ்வளவு பைத்தியக்காரனா? Am I a madman? அவ்வளவு நான் சீப்பா போயிட்டேனா? Am I so cheap? என்ன இப்படியே இருந்தாலும் என்ன ரொம்பவே மட்டமா நினைச்சிருவாங்க. They are thinking they're humiliating me. இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில உங்களை பற்றி நீங்க உங்களை உயர்த்தி காண்பிக்க பாக்குறீங்க. You are trying to lift you up and show yourself. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள நிறைவேறாம போயிடும். Lord's promise will not be able to fulfill in you. அப்போஸ்தலர்கள் இதற்காக கிறிஸ்துவின் சுபாவங்களை தங்களுக்குள்ள உருவாக்கினாங்க. Apostles for this purpose that they try to build Christ's character within them. அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise which was given to apostles? புறப்பட்டு போங்கன்னாரு. Oh, start and go. சத்துருக்களின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Authority to prevail every powers of enemy. உங்களை சேதப்படுத்தாது. Nothing can harm you. சர்ப்பத்தை எடுப்பீர்கள். You will take the serpent. தேள்களை மிதிப்பீர்கள். You will bear the scorpion. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்வீர்கள். Prevail the powers of the enemy. நான் விசுவாசிக்கிறேன், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். Believes to be greater things than me. இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு வரமா கொடுத்தாரு. Lord gave gifts to apostles. அப்ப நான் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். So once I was praying to Lord, ஆண்டவரே இப்படி எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. Lord, this kind of miracles was done. பேதுரு நடந்து போனான். Peter was walking. நிழல் பட்டு சுகமாச்சு. Shadow people were healed. அவருடைய கச்சைகளை போட்டு சுகமாச்சு. They throw the kerchief and people got healed. அப்ப நாங்களும் எவ்வளவு நாளா ஜெபம் பண்றோம். So many days we are praying. அதுக்காக வாழ்க்கையை விட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கோம். We left our life and doing this service. எல்லாத்தையும் சுமந்துட்டு உட்கார்ந்திருக்கிறோம். We carrying everything and living. செய்ய கூடாதா? Can't you do this? கர்த்தரிடத்துல சொல்லும்போது கர்த்தர் திட்டவட்டமா பேசினார். When I was praying, Lord talked to me very clearly. பேதுருக்குள்ள இருந்த நீடிய பொறுமை உன்கிட்ட இருக்குதா? Do you have a long patience which was in Peter? வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீடிய பொறுமை உனக்கு அவசியமா இருக்கு. To receive the blessings of the promise you require long patience. ஆண்டவர்ட்ட ஒத்துக்கிட்ட ஆமா ஆண்டவரே நான் ஒரு டென்ஷன் பேரொளி தான். I told the Lord, yes Lord, I am a man of tension. இந்த காரியமா இருந்தாலும் கோபம் வந்துரும். Let it be small thing. எப்படி உனக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறும்? How will the promise will எனக்குள்ள வரங்கள் கிரியை செய்யணும்னு நினைக்கிறோம். We think that the gifts are to work in. கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். Every Lord has to do miracles. ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ள என்னோட ஒரு மாறுதல் இல்லாதவனா இருக்கிறேன். We are unchanging to receive the promises of grace. சபைக்கு கர்த்தர் இந்த நீடிய பொறுமையை தருவாராக. Lord will give long patience to the church. ஊழியர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த அனுபவத்தை தருவாராக. For the believers also to the servants of God, Lord will கேள்வி கேட்காத அளவுக்கு அதை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. Without asking questions will Lord to inherit it, Lord will prepare us. ஒரு முறை அல்ல 70 முறையானாலும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுப்பாராக. Not once, 70 times Lord will give us heart. உண்மையாக நேசிக்கிறவர்கள் உங்களை அவமதித்தாலும் அதை பொறுமையோடு கூட
தேவனுடைய வாக்குத்தத்த நிறைவேறுக்காக அவர்களை மறக்காம நாம் நினைச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லாம அவைகளை மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேங்கிற இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வருவாரா. Whom you love them truly, Lord will make you to forgive them and forget that. அடுத்தது மனுஷனுடைய முயற்சிக்கு சில நேரங்களில் சில தடையா இருப்பாங்க. Next thing is for people's நம்முடைய வளர்ச்சிக்கு சில தடையா இருப்பாங்க. There are certain people hindering நல்லா கவனிக்கணும். குறிப்பிட்ட சிலர் நபர் நிமித்தமாக நீங்க வளர்ச்சி அடைய முடியாம இருப்பீங்க. Because of particular people you are not able to grow further. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு. In 2 Corinthians chapter 2 verses 7 Paul is telling உபத்திரவப்படுத்துறவங்க இருக்காங்க. There are people those who அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்ல வேண்டும். You have to forgive them and comfort them. அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு such as one should not be swallowed with too much of sorrow. 2 கொரிந்தியர் 2:7 வசனத்துல சொல்லி இருக்குது. 2 Corinthians chapter 2 verses 7. அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு such a one be not swallowed with too much of sorrow. நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். You ought rather to forgive and comfort him. என்ன சொல்றீங்க? What is told here? அந்த ஆள் நம்ம அந்த ஆளுக்கு அந்த ஆளை என்ன செய்யணுமா? What we have to do that person? அவர் மாம்சத்தை நம்ம துக்கப்படுத்திட்டா, because we have put him in this உபத்திரவப்படுத்திட்டாரு, we have afflicted him. அவருக்கு என்ன செய்யணுமா? What we have to do? சகோதரன் மன்னிச்சிட்டேன், brother I have forgiven you. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், I have forgiven you. அதனால உனக்கு ஒரு தீமை செய்ய மாட்டேன், I will not do any evil to you. அப்படி சொல்லி நான் மன்னிச்சிட்டேன்னு விட்டுறது மாத்திரமல்ல, it is not only we tell and forgive, அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லணுமா? I have to comfort him. அவனுக்கு என்ன செய்யணுமா? அவனை நான் எவ்வளவு தேற்றணுமா? As much as possible we have to comfort him. நான் பரலோகத்துக்கு போகணும், because I have to go to heaven. தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகணும். I have to go to God's presence. ஒரு கேத்தலிக் ஃாதர் ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்றாரு. Once Catholic father was preaching. நான் வெளியில கேக்குறேன் ஸ்பீக்கர்ல. I was hearing from a speaker. அவர் என்னடா பிரசங்கம் பண்றாரு பார்க்கலாம். He was trying to understand what he was father பிரசங்கம் பண்றாரு. He was a father preaching. அன்றைக்கு அத கேட்டவன நான் பயந்துட்டேன் அப்படியே. When I heard it I got feared. அந்த நாளிலே இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, on those days people who are in left, உலகம் உண்டானது முதற்கொண்டு the day of creation of உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த அக்கினி நரகத்துக்கு போங்க, get into the lake of fire which is the hell. இந்த நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி சொன்னா நான் உங்களை ஒரு காலம் அறியேன். When you tell them I will not know you, I did not know you, உங்களை பார்த்து கர்த்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? If Lord is looking at you and if is telling you this, நான் சர்ச்சுக்கு வந்தேனே, I have come church so many days, ஜெபம் பண்ணேனே, prayed, நான் கர்த்தருடைய வீட்ல இருந்து வேலை செஞ்சேனே, I did work in Lord's house, நல்ல காணிக்கைகளை படங்களை கொடுத்தேனே, I gave offerings, எல்லாம் சரி, okay, it's everything. உங்களை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொன்னால் எப்படி? How will you feel that when Lord is looking at you telling that I don't know you? கேத்தலிக் ஃாதர் சபையை பார்த்து கேக்குறாரு. Catholic father is looking at the church and asking, ஒரு விதத்திலும் வளர்ச்சி அடையல, you are not grown in any ways, உங்களுக்குள்ள யாதொரு தெய்வீக குணாதிசயமும் இல்லை, you do not have any divine characters, but you fill in spirit, பாஷைகளை பேசுறோம், talk in tongues, எழுப்புதல் சரியான எழுப்புதல், you get revival of great revival, நல்ல எழுப்புதல், great revival and tarrying, you fill in spirit and jump here and there, பாட்டு பாடி ஜெபம் பண்ண உடனே அவ்வளவுதான். when we sing songs, first gearல போட்ட பாஞ்சிரது அப்படியே, first gear we jump here and there. அடுத்த ஒரு அம்மா இருந்தாங்க, குச்சி குஞ்சம்மான்னு சொல்லி ஒரு அம்மா, there was a mother called குச்சி குஞ்சம்மா. குச்சி குஞ்சம்மான்னு சொல்லிட்டு மதர் இல்ல, ஒரு அம்மா, ஒரு விசுவாசி அம்மா தான். there was a believer there. உட்கார்ந்துட்டா போதும், when we sit that's all. ஜெபத்துல உட்கார்ந்து ஆவி நிறைஞ்சு வந்துருவாங்க பெரிய இருக்கிற இடத்துல. when prayer she used to fill in spirit, நான் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. or else she come and sit in my place. அடுத்த ரிவர்ஸ் கியர் போட்டா பின்னாடி போயிடுவாங்க. next she used to jump and go to the back. ஒரு ஆள நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் போச்சு. that's all. Anybody talks anything about this sister, அது அவங்களால பொறுத்துக்கிட முடியாது, she not be able to tolerate it. அப்ப என்ன இருக்குது தெய்வீக காரியங்கள்? where is the divine thing in it? ஆவியில எழுப்புதல் வந்தவள ஒண்ணு பாப்ப தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அந்நிய பாஷை இது அவசியம் தான். this revival in spirit, prophesying or talking, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது எல்லாவற்றிலும் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். spiritual growth is you should be patient in everything. விசுவாசம் இருந்தா போதாது, it's not enough being faith. கற்றுக் கொடுக்கிறது, that's what Bible teaches. முடியாது, என்னால பொறுமையா இருக்க முடியாது, I cannot be impatient, நீடிய பொறுமையோடு வாழ முடியாது, you cannot live in love, உன்னால முடியாது, you cannot live it. ஆனால் அந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அனுபவத்தினால முடியும். it's possible with Lord's experience. எப்படி நீங்க உங்களுடைய அனுபவத்துல கடந்து வருது, அதை கைக்கொள்வது, how can you keep it and how can you come into it? எப்படி அந்த நீடிய பொறுமையோடு இருக்கிறது, how can you be in long patience? அதுக்கு தேவனுடைய கிருபை அவசியம். for that Lord's grace is required. அதுக்கு உங்களுக்குள்ள அப்படி இருக்கணும்ங்கற வாஞ்சை இரண்டாவது அவசியம். you need that kind of desire to live, that is required. மூன்றாவது பரிசுத்தாவியின் வல்லமை உங்களுக்கு அவசியம். third power of Holy Spirit is required. என்ன செய்யணும்? what you have to do? தேவனுடைய கிருபை வேணும், God's grace is required. அந்த கிருபைக்கு நீ உன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கணும், humble yourself to receive it. பொறுமை அமைதியா இருக்கணும், you should be in patience. அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ள அந்த வாஞ்சையை உருவாக்கணும். second thing is you have to develop a desire of that. அடுத்து
ரெண்டாவது கர்த்தரிடத்திலிருந்து அந்த கிருபை பலனை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியின் பலனை Third, பெற்றுக்கொள்ளணும். you should receive the strength of Holy Spirit. கர்த்தரிடத்துல கேட்க, கர்த்தாவே உண்மை உள்ளவனா என்ன மாற்று, Lord, make me loyal man. கொஞ்சத்துல ஆனால் அதில் நான் உண்மையா இருக்கணும், Little by little, I should be loyal. வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், I should obey to your verses. நம்மளால கஷ்டப்பட முடியாது என்று சொல்லக்கூடாது. Do not tell that, no, I cannot struggle or suffer. நமக்குள்ள அந்த பொறுமை உருவாகவில்லை என்று சொன்னால், If patience cannot develop, தெய்வீக ஆவிக்குரிய வளர்ச்சி வரவில்லை என்றால், if we do not have divine character, ஏன் உங்களுக்குள்ள இது வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? எதுக்காக வரணும்னு விரும்புறாரு? why Lord wants you to come? எதுக்காக நீடிய பொறுமை சொல்றாரு? Why he is telling long patience? வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான். To give the blessings of the promise which he has covered. வாக்குத்தத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஆலோசனை To give the blessings of the promise, Lord is giving this counsels today. இது உருவாகாம வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? Without forming this kind of a character, ரட்சிப்பை பெற்று நமக்கு பிரயோஜனம் இல்லையே. what is the use of great salvation? மனுஷன் வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம். It is little days man's life. எவ்வளவு காலம் பைபிள்ல எவ்வளவு சொல்லி இருக்குது? What does Bible teach us? எவ்வளவு சொல்லி இருக்கு? மனுஷனுடைய ஆயுசு வருஷத்துல எவ்வளவு? Man's life is for 70 வருஷம். 70 years. 70னா எத்தனை நாள்? You know how many days? கிட்டத்தட்ட 25,550 வருஷம் மனுஷன் ஒரு நாளைக்கு கொடுக்க, நாள் தான் உயிரோடு வாழும். 25,550 days. எத்தனை நாள் உயிரோடு வாழ்ற வருஷம்? How many days he can live? 25,550 வருஷம். 550 days. கணக்கு அவ்வளவுதான் இருக்குது. This is the calculation. அதுல கொஞ்ச நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 நாள் சாப்பாட்டுல கழிஞ்சிட்டேன்னு வச்சுக்காங்க. 8,000 days we spend in eating. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 4,000 நாள் அந்த வியாதி, இந்த வியாதி, அந்த பலவீனம், இந்த அதுல போச்சுக்காத. 4,000 days we spend in diseases. இன்னும் விவரம் அறிகிற வரைக்கும் குழந்தை பருவத்தில் அது ஒரு பகுதியில போச்சு. Infant days without knowing the அது கிட்டத்தட்ட ஒரு 6,000 நாள் அதிலும் கழிஞ்சு போச்சு. 6,000 days we have spent in that. இன்னும் வேற எத்தனை நாள் இருக்குது? How many days more left? இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் எல்லாம் சோட்டல தூக்கத்துல 3ல் 1 தூக்கத்துல போயிருச்சு. 1/3 we spend in sleeping. 3ல் 1 நாள் என்ன செஞ்சு போச்சு? What we do? 3ல் ஒரு பகுதி ஆயுசுல தூக்கத்திலேயே நாள் போயிருச்சு. Once in 3 part we spend in sleeping. எல்லாம் கழிச்சு போக எவ்வளவு இருக்குது? What is the left days? கொஞ்சம் தான் இருக்குது. Little we have. இத தாவீது சொல்றான், எல்லாம் என்னவா போச்சு இப்போ? என் நாளெல்லாம் எப்படி போயிருச்சுங்கறான்? கதை போல போயிருச்சு. David is telling them, my days have been spent like story. கதையா போச்சு நாள். Days have passed like stories. எல்லாமே அப்ப அந்த காரியத்தை பண்ணி, இந்த காரியத்தை பண்ணி, அந்த காரியங்களை செய்து உலக காரியங்கள்ல ஈடுபட்டு கதையா போச்சு. We are doing this, that, and involved ourselves in worldly things. பட்டியல சேர்க்கிற நாள் இல்ல. பட்டியல சேர்க்கிற நாள் இல்ல. There are no days you can. இதெல்லாம் சும்மா உட்கார்ந்து கணக்கு கொஞ்சம் எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும். I have a lot of interest in doing all this. கணக்குல நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். I can do all mathematics good. கணக்கு கொஞ்சம் போடுறதுல கொஞ்சம் நான் கொஞ்சம் கெட்டிக்காரன். I am good in mathematics. ஆனா எனக்கு கணக்கு ரொம்ப இஷ்டம். I love mathematics. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the name of the Lord. நான் கணக்கு போட்டு பார்த்தா இந்த 70 கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு ஒரு 4,300 நாள் தான் என்னமோ இருக்குது. I was just calculating, I have left with 400. கணக்கு போட்டு பார்த்தா அவர் கொடுத்த இந்த 70ல கணக்கு பார்த்தா நீங்க கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு நாள். 4,300 days is only left for me considering 70 years. இப்ப இருக்கிற இந்த நாட்களில these days பொறாமைகள், we have jealous, கசப்புகள், we have bitterness, விரோதங்கள், we have hatred, பகைகள், we have enmity, மன்னிக்க முடியாத தன்மைகள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் தப்பிதத்தை பிதா மன்னிச்சிருக்கிறாரு. You have all your mistakes, Lord Father has forgiven. சமாதானம் இருக்கணும்னா, to have patience, to have peace, பிதா மன்னிச்சார ஒண்ணே, as Father has forgiven. நீ உன் சகோதரனுடைய தப்பிதத்தை மன்னிக்காம போனா பரமபிதா எப்படி உன் தப்பிதத்தை மன்னிப்பார்? When you are not able to forgive your brother's mistakes, how Father will forgive your mistakes? தாமஸ் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் ஒரு பாஸ்டர். There was a pastor called S.P. Ernest. நீ உனக்குள்ள மன்னிப்பை ஒன்னு கர்த்தர் உன்னை பெற்றிருப்பாயானால், if you have received forgiveness, கர்த்தர் உன்னை மன்னித்திருப்பாயானால், God has forgiven you. அந்த சத்தம் இன்னும் என் காதுல கேக்குது. பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் சொன்ன வார்த்தை. It's still hearing the word which pastor மன்னிப்பை நீ கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்தால், receive forgiveness from God, நீயும் மற்றவர்களை மன்னிப்பாய் லகுவாய். also you can forgive others. மற்றவர்களை மன்னிக்க முடியல என்றால் நீ மன்னிப்பை இன்னும் கர்த்தரிடமிருந்து பெறவில்லை. You are not able to forgive others, still now you are not சத்தியம். This is the truth. ஹalleluya, hallelujah. இது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். This is truth, I am believing. எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. Those who believe, raise your hands and say hallelujah. Hallelujah. ஆகையால் எப்படி மன்னிக்கிறது? How shall we forgive? ஒரு வாலிபன் ஒரு குறிப்பிட்ட நபருடைய தவறை மன்னிச்சார். A youth forgave a particular person's mistake. அப்போ ஒரு பாஸ்டர் இடத்துல கேட்டார். A pastor asked him, எப்படி தம்பி உன்னால மன்னிச்சு மறக்க முடியுது அப்படின்னு. brother, how can you forgive and forget it? உடனே அவன் சொன்ன ஒரு நல்ல காரியம் தெரியுமா? One good thing he replied back, பாஸ்டர், நான் அவனை மன்னிக்கலன்னா
Pastor, அவன் நரகத்துக்கு போயிடுவான். Pastor, if I will not forgive him, he'll go into hell. ரெண்டாவது அவன் சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டது வீணா போயிருக்குமே. Second, I've got saved, that will become நான் useless. மன்னிக்கலன்னா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? அடையாளம் இல்லையே. There's no sign that no, I've been saved. அந்த பாஸ்டர் ஊழியக்கார கூட்டத்துல வந்து சொல்றாரு, That pastor came and told him, ஒரு விசுவாசி வாலிபனுக்குள்ள அந்த தன்மை இருக்குது. if a believer, youth is having ஒரு விசுவாச வாலிப சகோதரன் அப்படி வெளியிடத்துல சொன்னா நான் வெட்கப்பட்டு போனேன் என்று a சொல்றாரு. believer can talk like that, I'm been shamed. ஊழியக்காரர்களே, உங்களிடத்துல அந்த சுபாவம் இருக்குதான்னு கேட்டாரு. Servants of God, do you have this? நான் அந்த சுபாவம் இல்ல, நான் அவன் மூலமா நான் உணர்த்தப்பட்டேன் அப்படிங்க. I've been realized because of that person, because I don't have that kind of character. இப்படி பரிசுத்தவான்கள் தங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். This is how saints form themselves. உங்களுடைய ஆத்துமா வளரணும். Your soul has to grow. சரீரத்தை காட்டிலும் உன் ஆத்துமாவை நீ அதிகமா நேசிக்க More வேண்டும். than your body, you have to love your souls. ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. It is not good to have a soul without ஆத்துமா understanding. அருமையானது வேதம் சொல்லியிருக்கிறது. Soul is awesome, Bible அதை tells. நீக்க வேண்டும். You have to redeem it. அது ஒன்றினால் ஆத்துமா மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது மனிதன். Your soul has to be redeemed. மீட்பின் கிரயமாக இயேசு தம்மை அர்ப்பணித்தார். Jesus gave as a cost for it. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். Beloved, God has given his words. சரீரத்தை அல்ல நான் நேசிக்கிறது. I don't love my body. இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போயிடும். This body will get into இந்த the mud. சரீரம் அழிஞ்சு போயிடும். This will be destroyed. இந்த சரீரம் எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. It's useless, this body. ஆனால் அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. The soul is precious. ஆத்துமாவுக்கு ஈடா மனுஷன் இந்த உலகத்தில் ஒன்று கொடுக்க முடியாது. Man cannot give compensating. உலகம் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தலாம். A man can conquer entire world. ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியாது. Not able to conquer the soul. ஏனென்றால் மனுஷனுடைய ஆத்துமா மிகவும் அருமையானது. Because man's soul is awesome. அவனுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. It is precious. ஆகையினால நீங்க பரலோகத்துக்கு போகணும். So you have to go to heaven. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தாலும் சரி, If there is God's coming to அல்லது me, மரணமே இருந்தாலும் சரி, or there is death, வானம் எனக்காக திறக்கணும். heaven has to be open for me. நான் பரலோகத்துக்கு போகணும். I have to go to அது heaven தெரியாம நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், without knowing that நாங்க if பரிசுத்தாய் பெற்றுட்டோம், been anointed, நாங்க ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறோம், நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம். we will go to heaven. பரலோகத்துக்கு போனா இந்த தன்மை இல்ல நான் பரலோகம் பெற்றுக்கொள்ள முடியும். Without this character, you cannot go to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you prepared to go to a place where you are preparing to go? ஒரு தடவை செங்கனூர் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். Once I was sitting in Chengalur அப்ப station. உட்கார்ந்து டைம் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. I came early. அப்ப ஒவ்வொரு ட்ரெயினா போச்சு, ட்ரெயின் எல்லாம் இத்தனை ட்ரெயின் போகுது, எத்தனை பெட்டி இருக்குன்னு கணக்கு பாத்தீங்கன்னா Many trains passed through. I was just counting the compartments of the train. இத்தனை பெட்டி கிட்டத்தட்ட 22 போகி அதுல இருக்கு. 22 compartments it had. அதுல 5 பெட்டி ஏசி பெட்டி, 5 compartments. எல்லாத்தையும் நான் கணக்கு வச்சிருக்கிறேன். இதுல ஏசி டிக்கெட் 3 டயருக்கு இவ்வளவு காசு, 3 tire cost this much. இந்த ஆர்டினரி இதுக்கு இத்தனை காசு, Ordinary train fare this much. 72 berth இருக்குது. அதுல It had got this many berth டிக்கெட் இவ்வளவு வருது. One berth cost இங்க this much. இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு காசுக்கு Traveling from வந்து this place to this place. டிரைவருக்கு எவ்வளவு காசு ஆயிருக்கும். So what is the cost for the entire அங்க trip? ரயில்வேக்கு எவ்வளவு காசு போய் What is the money railways will get? இதெல்லாம் உட்கார்ந்து நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஷன்ல டைம் பாஸ் ஆகணும்ல. To pass my time, I was மொபைல்ல கால்குலேட்டர் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு I இருக்கேன். was calculating in my mobile இதெல்லாம் phone. போக ரயில்வேல இவ்வளவு காசு கிடைக்குது. The railways get இவ்வளவு காசு கிடைச்சு money. எதுக்கு நஷ்டம்ங்கறாரு. So why they are telling so they are நல்ல இருக்கும்போது லாபம்னாரு, இப்போ இருக்கிறவங்க நஷ்டம்ங்கறாங்க. people are telling this is railways are going in loss. நல்ல மினிஸ்டர் இருக்கும்போது Lallu ministers was there. லாபம் இருக்குதுன்னாரு, இப்போ இருக்கிறவங்க நஷ்டம்ங்கறாங்க. He was telling we are getting profit, but now people are telling it is going in loss. கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன். I was sitting and calculating all this. மண்டையில யோசனை வந்துச்சு. Immediately there is certain thinking in my mind. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். We are sitting and calculating this. நம்ம போற ட்ரெயின் விட்டுற கூடாது. We should not leave the train which we have to go. அது எந்த பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு இன்னும் தெரியாம உட்கார்ந்துகிட்டு We are இருக்கிறேன். sitting without knowing which platform the train is நல்ல coming. வேளை அந்த நேரம் அனௌன்ஸ் பண்றோம். Good time he announced. மலையாளத்துல அனௌன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வரும்னு This train is coming in this platform. They got announced. தெட்டாயிட்டு இவரெல்லாம் இருந்து போய் I should not leave this. I was sitting here. நல்ல வேளை நான் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா அந்த ட்ரெயின் இப்பொழுது அடுத்து வந்து கொண்டிருக்குதுங்கிறான். He was telling that the next train is coming. வேக வேகமா பேக தூக்கிட்டு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு ஏறி போனோம். உள்ள கீழே இறங்கி மேல போனோம். I took my bag and came ran and went to the train. நீ அடுத்தத கணக்கு போட்டு கடைசில ஓவண்டி விட்டுறாத. Do not leave your train calculated. உனக்குரிய லக்க நீ விட்டுறாத. Do not leave your target. உனக்கு நீ போக வேண்டிய சியோனை விட்டுறாத. Do not leave the Zion which எருசலேமை விட்டுறாதீங்க. Do not leave the Jerusalem. அந்த ஆளு புதிய வாரத்துக்கு போகும், இந்த ஆளு புதிய பூமிக்கு போகும். When we go to New இந்த ஆளு எருசலேமுக்கு போவார், இந்த ஆளு கண்டிப்பா சியோனுக்கு போவார். Jerusalem, he will இந்த ஆளு சியோனுக்கு நிச்சயமா போகவே மாட்டார். will not go to நீ Zion. உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு நீ கோட்டை விட்டுறாத. You will sit and calculate. ஏதோ ஒண்ணுல போய் ஏறி உட்கார்ந்து
இல்லாம இல்லங்க S2 தான் அந்த கமாண்ட்மென்ட்ல S2 தான் எனக்கு டிக்கெட் இருக்கு எந்த ட்ரெயின் அத பாரு நீ ஃபர்ஸ்ட் Go check out the train saying we were sitting in which compartment. ஆகையினால உங்களுடைய ஆத்துமாவை விளையாடப்பட்டதா நேசிங்க. Love your soul because it's so precious. ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. Oh Lord, or else give me long patience. குடும்பத்துல வாக்குத்தத்தத்தை இழந்திருக்கிறேனே. I've lost promises in my family. சபையில வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமே. I've lost the blessings and promises. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் நாங்க தான் ஒத்துக்கொள்றோம். We are accepting that we are the reason many souls are not being saved. ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எங்களுக்குள்ள நிறைவேற்றுங்க. Fulfill the promises which has been committed. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். Children of God, let's submit. ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Next we have to prepare ourselves to go to the kingdom. அடுத்து மனசாட்சியின் காலத்துல ஒரு மனுஷன் இருந்தார். There was a man who was in the அனுபவத்துல கொண்டு வருவது. How shall we bring it in experience? மனசாட்சியின் காலத்துல ஒரு மனுஷன் இருந்தார். There was a man in the period of conscience. அறிந்த ஒருவன். He knew everything. அவன் யோசேப்பு. He was Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தைகளை கத்த தந்தார். In the life of Joseph, God Lord gave promises. அதை பற்றி கடந்த வாரத்தில் நான் சில காரியங்களை சொல்லி இருக்கிறேன். Even in last week I've shared யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த இருந்ததான நீடிய பொறுமை. Long patience in Joseph's life. 16-17 வயதில் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். 16-17 age he came out of the house. தகப்பன் தன்னுடைய சகோதரரை பார்த்து ஆகாரம் கொடுக்கும்படியாக அனுப்பி விடுகிறார். Father sent him to give food to his brothers. போன இடத்துல சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து விட்டார்கள். Brothers stripped his clothes. சொப்பனம் கண்டேன் என்று சொல்றான். இவர் எப்படி நிறைவேறுது என்று பார்ப்போம். He has told that he has dreamed. Let us see how it will fulfill. சம்பவம் என்ன ஆகுது? What is the incident? நன்மை செய்ய போகிறான். He went to do goodness. சகோதரருடைய சுகநலங்களை விசாரிக்கும்படியாக போகிறான். சம்பவம் என்ன? What is the incident took place? இவன் நீதிதான் செய்கிறான். He was trying to do justice. நன்மைதான் செய்கிறான். He was doing goodness. உண்மையோடு தான் செய்கிறான். He was doing something true. ஆனால் அந்த இடத்துக்கு போனா நடந்த சம்பவம் என்ன? But he went there. What happened? இவனுடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். They stripped his clothes. இவனை கொண்டு போய் குழியில தூக்கி போட்டார்கள். Thrown him into pits. இஸ்மவேலுடைய கையில விற்றார்கள். They sold him to Ismael. வெள்ளி காசுக்கு இஸ்மவேலுடைய கையில விற்று 20 shekels he was sold to Ismael. போத்திபார் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். The house of Potiphar. அந்த வனாந்தரத்திலே அவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். He was a slave. He was taken to the wilderness. இஸ்மவேலர் அவனை அழைத்துக் கொண்டு போகும்போது Israelites when they took him, ஒரு அடிமையை ஒட்டகத்தோடு கூட சேர்த்து கட்டி they bind him along with the camel and led him. ஒரு மலையாளி வீட்டுக்கு போயிருக்கும்போது அதுல படம் போட்டு இருந்துச்சு. When I went to Malayali's house, there was a picture. அருமையான ஒரு படம் இருந்துச்சு. There was a good picture. அதுல என்னன்னா நல்ல ஒரு யோசேப்புடைய சரித்திரத்தை பத்தி. It is about the history of Joseph. இஸ்மவேலர் அவனை வாங்கி கொண்டு போறாங்க. Ismaelis bought him and they அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நின்று அவனை விற்று போட்டாங்க. Brothers who sold him are standing there. இவன் என்ன செய்யறான்னா அவன் அந்த ஒட்டகத்தோடு சேர்த்து இவனை கட்டி இருக்கிறாங்க. They are binding him with, but they bind him with camel. சகோதரர்களை திரும்பி பார்க்கிறது போல. As if brothers are இஸ்மவேலர் அவன் ஒட்டகத்து மேல ஏறிட்டு இவனை அழைச்சு கொண்டு போகிறது போல. Ismaelis are சகோதரர்கள் எல்லாரும் கையை தட்டிக்கிட்டு இருக்கிறது போல. Brothers were clapping hands. இது எப்படி How your dreams will be fulfilled? அப்படியே அடிமையா கொண்டு போகப்பட்டான். As a slave he has been taken. நல்ல ஒரு பெரிய பிக்சர் வால்ல அப்படியே ஒட்டி வச்சிருந்தான். சித்திரமா வச்சிருந்தான். There was a great picture which was put on the wall. அப்படி அடிமையாக கொண்டு போகப்பட்டான். He was took like a slave. கொண்டு போகப்பட்ட இடத்துல நடந்த சம்பவம். What is the incident took place when he was taken? அங்கே ஒரு பார்வோனுடைய ஒரு அரண்மனையில தான் இருந்தான். He was in a palace. அங்க பார்த்தா தகப்பன் கொடுத்த வஸ்திரம் போச்சு. Their father's garment was இந்த gone. வீட்டுக்கு வந்த இவனுக்குரிய வஸ்திரமும் பறி போச்சு. And in this place his own garment was also gone. நீதியாக இருந்தான். He was man of righteousness. சத்தியத்தின்படி இருந்தான். He was living with truth. நீதிக்கு விலை இல்லையா? There is no cost for righteousness. சத்தியத்துக்கு விலை இல்லையா? There is no cost for truth. நீதிக்கு தான் காலமா? Is this the unjust? உண்மைக்கு காலம் இல்லையா? There is no days for truth. இவனுக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கலாம். Many confusions, many questions. இந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு நடந்த சம்பவம் என்ன? He was taken there and what happened there? அப்பொழுது இங்க அவன் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போகப்பட்டான். He was accused for prison and took to prison. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? How was his situation in the prison? தகப்பனுடைய பாசத்தை நினைச்சு பார்த்திருக்க He was மாட்டான். thinking about father's love. பல வருஷங்களா சிறைச்சாலையில். Many years in prison. அவருடைய அம்மா மரணம். Mother's death. ராகேலுடைய மரணம். Rachel's death. அவளுடைய தம்பியாகிய பென்யமீனை பிறக்கிற சமயத்துல அவன் அம்மா செத்து போனாங்க. His mother was died when she was begetting Benjamin. அப்பொழுது அவன் பென்ஜமின் தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை. Benjamin was growing without mother. அப்ப எவ்வளவாக அப்பா நேசிச்சார். How father would have loved him. தான் எவ்வளவு அழகா அவனை நேசிச்சிருப்பான். தான் how would have loved me. அது மாத்திரமல்ல. Not only that. இந்த தாயுடைய மரணத்துல அங்க நட்டப்பட்டது அவன கல் தூண் ஒன்று நட்டு வச்சார் தன்னுடைய தகப்பன். There was post which was buried there. இதெல்லாம் நான் ராத்திரி யோசிச்சு அப்படியே அழுதுட்டேன். Last night I was thinking I started to weep. இருந்து கொண்டு அவன் என்ன துக்கப்பட்டிருப்பான். In the prison he was put into so much of sorrow. இல்ல தாய் இல்ல. There's no mother. தன்னுடைய பென்யமீன் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய தம்பி எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பான். Brother he would have grown so much of. அது மாத்திரமல்ல தனக்கு ஒரே ஒரு சகோதரி தீனாள் இருந்தாள். There is only one sister Dina.
அந்த அன்பெல்லாம் அந்த சிறைச்சாலை நினைச்சு இருந்திருக்க மாட்டானா? And brothers, he was in prison thinking all அந்த this, சூழலெல்லாம் நினைச்சு thinking all this situation. காலங்கள் கடந்து போகிறது. It's a past. நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். With long patience he ஏத்த ஒரு நாள் வந்தது. appointed day came. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுது. In Genesis 45 ஏத்த ஒரு நாள் வந்தது. appointed day came. அந்த நாள்ல நடந்த சம்பவம் என்ன? What is the incident took place? சிங்காசனத்தில் இருக்கிறார். He is enthroned. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் Genesis 45. சிங்காசனத்தில் இருக்கிற நாளிலே In the day when he was அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அங்க வர்றாங்க. all the brothers came. யோசேப்பு இருந்த இடத்துக்கு அவனுக்கு முன்பாக வந்து அடங்கி கூடாரமா அவன் வந்து நிக்கிறாங்க. They are coming and standing in front of Joseph. யோசேப்பு விளங்கி கொண்டான். Joseph understood it. ஓ இது என்னுடைய சகோதரர் அல்லவா? They are all not my brothers. ஓ இது என்னுடைய அண்ணன் அல்லவா? He is not my elder brother. ரூபன் தானே? He is not Reuben. இவன் முடியெல்லாம் நரைச்சிருச்சே. All is having gray hairs. தாடியோடு இருக்கிறானே. நல்லா அவன் குடுகுடுன்னு கம்ப ஊனி கொண்டு வந்திருக்கிறானே. Past in age. பஞ்சத்துல பசியில வந்திருக்கிறானே. They come in hunger and famine. இவர்கள் எல்லாரும் இவனுக்கு முன்பாக வந்து தாழ நிற்கிறார்கள். Everybody is coming and bowing down in front of him. பெற்றுக்கொள்ள முடியாத நிற்கிறார்கள். To receive goodness they stand. யோசேப்புக்குள்ளோ வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதம் நிறைவேறி இருக்குது. Joseph promises blessings. Hallelujah. Hallelujah. இங்க வந்து நிற்கிறார்கள். They are coming and standing here. யோசேப்பு என்ன செய்கிறார்? What is Joseph is doing now? He is looking at them. அடக்கிக் கொள்ள முடியவில்லை. He is not able to resist them. பாடும்போது இவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. They are not able to resist. எல்லாரும் தனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். They people are translating இவன் எபிரேய பாஷை. because he is Hebrew. இவன் அவன் ஆளுகை சிங்காசனத்தில் இருக்கும்போது எபிரேய பாஷையில் தான் அவன் ஆளுகை பேச வேண்டும். When he is enthroned, he can only talk in Hebrew language. எபிரேய பாஷையில் சொல்கிறார். The people are talking in Hebrew language. இவர் எகிப்தின் பாஷையில் பேசுகிறார். And he is talking in அங்க உள்ள பாஷையை. because he is in Pharaoh's வந்தவர்கள் எபிரேயர்கள். those who have come are Hebrew. எபிரேய பாஷையை ஒருத்தன் டிரான்ஸ்லேஷன் The பண்றார். person is translating Hebrew language. போ சொல்றான், வேற போ They சொல்றான். are telling go. பக்கத்துல இருக்க பிரபுக்களை போ சொல்றான். They are telling princes to go. இருக்கிறவங்கள போ சொல்றான். Translating he has to go. தன்னுடைய இவர்களுடைய லாங்குவேஜ் இவன் மறந்து போகல. He did not forget his own language. லாங்குவேஜ் இவனுக்கு நல்லா தெரியும். Remember still. இவன் எல்லாரையும் போ சொல்றான். When he is asking Allah to everybody to go out, என்ன சொல்றான்? what is Joseph telling? விட்டு அழுகிறான். He started to weep bitterly. ஓ எகிப்தியர்கள் கேக்குறாங்க. Egyptians are hearing. பார்வோனுடைய வீட்டாரோட கேக்குறாங்க. Families of Pharaoh are hearing. மூன்றாவது வசனத்தை பாருங்க. Look at the verse 3. யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? What Joseph is telling. தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். He is telling யோசேப்பு என்று சொல்லுகிறான். I am Joseph. என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா? Does my father live, still alive? தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறான். He is telling his brothers. எல்லாம் கலக்கமுற்று இருக்கிறார்கள். Everybody is troubled. அவர்கள் சொல்றான், தகப்பனுக்கிட்ட போய் சொல்லுங்க. Go and tell it to father. தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா? Father still alive. யோசேப்பின்னு வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. This verse. 4வது வசனத்தை பாருங்க. Look at verses 4. அப்பொழுது யோசேப்பு Joseph said to his brothers. தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான். Looked at him. வாசிங்க. என் கிட்ட வாருங்க. Please come near to me. அவர் எல்லாரும் கிட்ட போனார்கள். They came near. நீங்கள் எகிப்திலே ஒழுங்கா வாசிங்கிற ஒரு ஆளு ஒழுங்கு எழுத்து கூட்டிக்கிட்டு இருக்காதுங்க. கிட்ட வாருங்கள். கிட்ட போனார்கள். அப்பொழுது அவள், நீங்கள் எகிப்துக்கு போகிற வழியில் விட்டு போட்ட உன் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். I am Joseph, your brother whom you sold. Hallelujah. Hallelujah. துக்கப்படாதீங்க. Do not be sorry. 5வது வசனத்துல பாருங்க. Look at verses 5. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால், because you have sold me to come here to this place, சஞ்சலப்படாதீங்க. do not be troubled. அது உங்களுக்கு வசனமா இருக்க வேண்டாம். It did not grieve you. ஜீவரட்சணை செய்யும்போது தேவன் என்னை நடத்தின வழி இது. It is the way which God has led me. Hallelujah. Hallelujah. உங்களை துன்பப்படுத்துறவங்க உங்களால அப்படி சொல்ல முடியுமா? Can you talk to people those who சகோதரனே, நீ சஞ்சலப்படாத. brother, do not be troubled. மனசுல ஒண்ணு வச்சிக்கிடாத. Do not think in your mind. வசனப்படாத. Do not be grieved. நான் ஒண்ணு நீ எனக்கு இப்படி பண்ணினியேன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பத்தி துக்கப்படல. I'm not been agreeing. உங்களால சொல்ல முடியுமா? Tell like this to உங்களுடைய மாமியாரை பார்த்து மருமக சொல்ல முடியுமா? sister can மாமியார் சொல்ல முடியுமா? mother-in-law can. நாத்தனார் பிரச்சனையில நாத்தனார்ட்ட போய் நீ சொல்லுவியா? can you go and talk to sister-in-law? புருஷன் இடத்துல இல்ல இவன் பயங்கரமான ஆளு இந்த ஆளு. No, this man is a bad man. இவன் இருக்கிறாளா மோசமான ஆளு. She is a bad woman. இப்படி சொல்லிட்டு எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? Oh, if you are going to talk like எந்த பரலோகத்துக்கு போக போற? which heaven you want to go? காலமெல்லாம் உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணிட்டு போலாம். throughout the years you can come sing. பரலோகம் உனக்கு திறக்கவே திறக்காது. It will not open for you. பரலோகம் திறக்கப்பட வேண்டுமானால் if heaven has to open, சொல்லணும். you have to tell. நீ என்ன துன்பப்படுத்தின, you have afflicted me, நீ என்ன வேதனைப்படுத்தின,
put me in trouble. மனசுல வச்சுக்கிடாத. Do not keep it in your mind. எனக்கு அதை பற்றி ஒண்ணுமே இல்ல. No, I don't keep it in my mind. மறந்துட்டேன். I forgot everything. சஞ்சலப்படாத. Do not be அதை பற்றி வெசனப்படாத. Do not be grieved for that. நாம் எல்லாரும் சகோதரர்கள். We are all brothers. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு To live for living. கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு இந்த வழியில என்ன கொண்டு வந்திருக்கிறார். Let me to this place. அந்த இடத்துல வரும்போது அதுதான் நீடிய பொறுமையோடு நீ வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாக. That is the long patience when you can inherit the promises. இடத்துக்குள்ள நாம் எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறோம். How many of you are prepared to come into this place? நமக்குள்ளே அந்த ஞாபகம் வந்துச்சுனாலே போச்சு. That's all when you remember that. யாரு தீமை செய்தாலும் If anybody has committed evil, பூர்வமாக நீங்கள் மன்னிக்கிறவர்கள். wholehearted you please forgive them. ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? What did Stephen told? ஸ்தேவானுடைய அனுபவம் என்ன? What is the experience of Stephen? அவனை கல்லெறிகிறார்கள். People stoned him. ஒரு பிரசங்கம் தான் பண்றான். There was only one preacher. ஒரு பிரசங்கத்திலே எதிர்ப்பு. People started to rebel. கல்லெறிந்தார்கள். People stoned him. ஸ்தேவான் என்ன செய்கிறான்? What Stephen did? அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறான். Looked unto God of heaven. இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. Lord, they are doing unknowingly. இவர்களை மன்னியும். Father, forgive them. இதுதான் நீடிய பொறுமை. That is the long patience. எத்தனை பேர் சபையார் விரும்புறீங்க? How many of you people எத்தனை பேர் how many of the servants of God desire it? இதை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி வாக்குத்தத்தத்தை அடைவது? Without receiving, how can you inherit the promise? மன்னிக்கிறான், உடனே மறக்கிறான். One is forgiveness and not forget. சகோதரனை மன்னித்து அவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். First you forgive and comfort him. தன்மை யோசேப்பிடத்தில் இருந்தது. That's what was in Joseph. மன்னித்து நீ ஆறுதல் சொல்ல You முடியாது. have to forgive and comfort him. அதெல்லாம் இல்லன்னா உனக்கு ஒண்ணுமே இல்ல. If you're going to tell no, there's அப்படியே nothing. இருக்க வேண்டியதா காலமெல்லாம். For throughout years you have to வந்து ஜெபம் பண்ணா உடனே ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. do not think that when servants of God come and pray you'll receive this. உனக்கு இருந்தா தான் ஆசீர்வாதம் இருக்கும். Unless character you cannot receive this. ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய சமாதான காரணராக இருந்தா அந்த வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். அதான் வேதம் சொல்லி இருக்குது. That's what Bible tells. When they go to a house, if they are worthy for the peace, they'll get the blessings. ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? What does it teach? ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. When you go to a house, bless the house. வீட்டார் These people of the house, ஆசீர்வாதத்துக்கு if they are worthy of the blessing, சமாதானத்துக்குரியவர்களா இருக்க வேண்டும். if they are worthy of peace. அந்த சமாதானத்துக்குரியவர்களா என்ன அர்த்தம்? What is the meaning to it? உன் சகோதரன் மன்னிக்கிற போல நீ மன்னிக்கணும். As your brother forgives, you have to இதோ உன் தப்பிதங்களை மன்னிக்கிறது நீ மன்னிக்க When வேண்டும். father forgives your mistakes, தப்பிதத்தை ஒருவன் மன்னியுங்கள். அதான் உங்களுக்குள்ள சமாதானமுடையவர்களா இருங்கள். forgive each other's mistakes, then only you can build peace in you. சமாதானம் என்பது மன்னிக்கிறவர்களா இருக்கிறது. Peace is from the forgiveness. இதை மனசாட்சியின் காலத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தான். That's what the period of concerns the man. யோசேப்பின் அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். That's what I told the experience of Joseph. கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். That's what Lord blessed Joseph. பாஸ்டர் டி தாமஸ் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரு. Pastor T. Thomas often tells. குத்தின உடனே இயேசு சிலுவையில் தொங்கும்போது when Jesus was hanged on the cross, விழாவில குத்தின உடனே when the pipes on the side, ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு தண்ணீர் வந்து a drop of blood and a drop of water came in. ரத்தம் எதற்கு அடையாளம்? What is blood? Immediately ரத்தம் மன்னிப்பதற்கு அடையாளம். blood shows the forgiveness. தண்ணீர் என்பது எதற்கு அடையாளம்? What does water show? நேசிக்கிறதுக்கு அன்புக்கு அடையாளமா இருக்கு. Water shows the significance of love. ஆகையினால் அந்த அன்புக்குரிய அந்த அடையாளத்தை காண்பிக்க It வேண்டும். shows the significance of love. மன்னித்தது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்கள். Forgiveness also comfort them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மன்னிக்க கிருபை பெற்றவர்களா இருக்க In your life you should receive grace to forgive others. நான் இன்னைக்கு போறேன் ரோட்ல போகும்போது திடீர்னு வலிக்கு கீழே விழுந்துட்டேன். Okay, when I'm passing through on the road, I slipped and fell down. இல்ல கிணற்று பக்கத்துல போறேன் வலிக்கு விழுந்துட்டேன். Or else when I was passing through a well, I just fell down. வலிக்கு விழுந்து இந்த கால்ல அடிபட்டுன்னு வெச்சுங்க. I got wound in my leg. நான் ஏதாவது அந்த கிணத்தை பத்தி ஏதாவது திட்டுவேனா? Shall I scold this well? Will I tell anything? Same thing. இந்த நபர் என் பக்கத்துல வந்து This person when he comes close to me, தட்டி கீழே விழுந்து அடிபட்டுருச்சுனா because of him if I fall down, நீ மனுஷனா? are you a man? நீ நல்லா இருப்பியா? Will you be good? கண்ணு இருக்குதா இல்லையா? You have eyes. எருமை மாடு மாதிரி வர்ற? You like buffalo. நீ நல்லா தான் இருப்பியா? Will you be good? இப்படி ஒருத்தன் நான் வந்திருக்கிறேனே. Come here. இவனை எப்படி திட்டுவோம்? How will you scold him? ஆனா அதே அந்த கிணத்தை திட்டுறீங்களா? But will you scold if well? செய்ய மாட்டீங்க. We will not do it. ஏன்? Why? அது திட்டினால் பிரயோஜனம் கிடையாது. Because it is useless. You cannot scold. விழுந்துட்டேனே. Because I fell down. ரோட்ல விழுந்துட்டேனே. On the road. அத நீங்க ஒரு நாள் பேச மாட்டீங்க. You cannot talk. ஏன்னா ஒரு மனுஷர் திட்டினா அந்த மனுஷர் அப்படியே வந்து You scold a man, you scold the opposite to him. அதான் சொல்லி கொடுக்கிறார். That's what Jesus taught. பெரியவன் சிறியவன் கிடையாது. It is not no யாரோ இருந்தாலும் சரி நடத்துகிற வழி. That is the way of the Lord. சின்ன பிள்ளைகளை பாருங்களேன். Look at the young ones. ஏதா பெஞ்சில இருந்து கீழ விழுந்திருப்பாங்க. When they fall down from the table. ஓடும்போது டக்குன்னு பெஞ்ச் தட்டி கீழ விழுந்திருப்பாங்க. When they fall down or they hit the bench, they start to weep. உடனே அப்ப டாடி என்ன செய்வாரு? What daddy will do? மம்மி எடுத்துட்டு என்ன செய்வாங்க? What mummy will do? பெஞ்ச் தான பிள்ளை கீழ விழுந்துச்சு. This table has made them to fall. பெஞ்ச் தான இது தட்டிச்சு. This bench only made them to. எதுக்கு அடிச்ச? அடி.
Why you have done this? இனி உன்னை பிள்ளைய முட்டி விட்ட நீ என்ன? Why you have done this to my child? நாலு போட்ட உடனே They'll beat. இந்த பிள்ளைக்கு அடி வாங்கிடுச்சு. The children, பிள்ளை அப்படி அமைதியாயிருச்சு. the child who is weeping starts to இது quiet. போலதான் நம்ம இருக்கிறோம் சின்ன பிள்ளைத்தனமா. This is how we are like. யாராவது ஒரு ஆள் மூலமா ஒண்ணு வந்துருச்சுன்னா you have anything to any person, call them, நல்லா பேசி talk, திட்டிட்டா பரவாயில்ல. it's good that we abuse them and we feel better after that. நல்ல சத்தம் போட்டாங்க. We tell that it's better. என்ன வரும்? Or what happened? உடனே பத்தியா சப்போர்ட் ஆயிட்டாங்க. Or else they'll support him. பாத்தீங்களா ஒண்ணுமே சொல்லல பாருங்க. ஏதாவது கூப்பிட்டு ஒரு திட்டி இருக்கலாம். They should have called him and scolded him. பேசிருக்கலாமே. Talk to him. இததான் எதிர்பார்க்கறீங்க. People expect this. வளர்ச்சி இல்ல. There's no growth. பொறுமை இருக்குது. They have patience. நீடிய பொறுமைக்கு வளர்ந்து வரல. You have to grow to long patience. அதனால வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மளால முடியல. So we are not able to receive the blessings of the promises. ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டா. If a man commits mistake. பாஸ்டர் டேனியல் ஒரு பாஸ்டர் இருந்தார், பழைய ஒரு ஆளு. There was an old pastor called Danny. அவர்ட்ட போய் யாராவது தப்பு பண்ணிட்ட பாஸ்டர் நான் பண்ண தப்புதான்னு நான் உணர்றேன். Pastor, I am realizing the mistake what I have done. When the people go and tell தப்பு நான் ஒத்துக்கொள்றேன். I accept that it is a mistake. சொல்லிட்டல போய் கொன்றார் அவர். When he tells okay leave off. உணர்ந்து அந்த உணர்வு இருந்தா போதும். If you have realization அது ஆர்குமென்ட் பண்ணாம do not without arguing. இது தப்புதான் சொல்லிட்ட உடனே if you accept your mistake he'll leave. பிரியமானவர்களே இப்போதான் அப்பதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிற்கும். Beloved, then only God's peace can fill you. எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். Beyond everything God's peace will fill your heart. சிந்தையை ஆளுகை செய்யணும். It will fill your mind. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அதான் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு. That's what Philippians 3:8 எல்லாவற்றிற்கும் மேலாக beyond everything தேவ சமாதானம் God's peace. இருதயத்தையும் சிந்தையும் ஆள கடவுது. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் Philippians 3:18. பிலிப்பியர் தானே இல்ல இல்ல சொல்லி இருக்கு பாருங்க. ஏனென்றால் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வசனங்கள் இருக்குது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. Chapter 4 verses 7 Philippians 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான peace of God தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படும். which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் தேவ சமாதானம். with your hearts and your minds. ஒரு சின்ன வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சமாதானம். That's all you have a disease, that's all. There is no சந்தோஷம் போச்சு. There is no joy. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையை ஆளுகை செய்யட்டும். peace of God has to rule in your minds and hearts. எவ்வளவு இருக்கு சுகர் பத்தி இன்னைக்கு சுகர் வியாதி. The people have diabetes. பிரஷர் வியாதி. people have pressure. யார் இந்த கணக்கு வச்சது? who had this calculations? 120 வந்துச்சுனா ஓகே. 120 is okay. 200 இருந்துச்சுனா ஓகே. 200 is okay. அமெரிக்காவுல உள்ள முதல்ல கண்டுபிடிப்புல 220 தான் நார்மல் இருந்துச்சாம். In America they discovered saying that no 120 220 தான் நார்மல் இருந்துச்சு. 220 is okay. நார்மல் இருந்தது. அந்த இத வச்சிட்டு கணக்கு போட்டு பார்த்தா வேர்ல்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 8% 9% தான் இருந்தாங்களாம் சுகர்காரங்க. only 8 or 9% people were there with the மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுச்சா? all this community of medicines. இப்படி இருந்துச்சுனா நமக்கு சரிபடாது. so if it is going to be 220 கீழ கொண்டு வந்துரும். you have to bring us 200 to 120 இருந்தா தான் எல்லாம் கரெக்ட். 100 or 120 is correct. இல்லன்னா நம்ம மெடிசினுக்கு வேலை இல்லாம போயிடும். or else there will not be use of medicines. சக்கரை வியாதி இன்சுலின் வாங்க மாட்டான். they will not buy insulin. வேலை இல்லாம போயிடும். it will be useless. அதனால என்ன செய்வோம்? so what we should do? 120 தான் நார்மல் அப்படி. 100 or 120 is normal as diabetes. கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 64% ஏறிடுச்சு. 64% is increased people who are with diabetes. இப்படி தான் இந்த கணக்கே வச்சாங்களா கொண்டு வந்தாங்களா? this is how they set the calculation. எனக்கு இவ்வளவு ஏறிடுச்சு அவ்வளவு ஏறி இருக்கு பயப்படாதீங்க. தேவ சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. do not fear whether it is increase or decrease without God. வியாதி வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. so do not tell them I have disease. டாக்டர்ஸ்க்கு பயமா தான் இருக்கும். 400 450 உள்ளவங்க நல்ல சந்தோஷமா வா. 400 people with diabetes என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. servant of God was talking to me. பெரியப்பா பையன் நான் இந்த தம்பி தான். he is my brother. என்னப்பா எப்படி இருக்கறேன்னு கேட்டேன். I asked him how are you? ஆனா இருக்குது சுகர் எனக்கு இருக்குதுன்னா. he told me I am a patient, diabetic patient. நல்லா குடிச்சு உள்ள இழுத்து வச்சிருவீங்களா அப்படினே. drink and எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். I asked how much? 150 இருக்குது அப்படினே. 380 you have. எவ்வளவு இருக்குது எப்படி? அது வாட்ல போவும். it will go as if. அதுல நான் ஒண்ணும் கைக்காந்து இருக்குன்னு அவன் மலை கேரளால தான் குடிஞ்சு. he is doing ministry in Kerala. நல்லா சாப்பிடுவாங்க. I eat nicely. அத பத்தி நான் ஒண்ணும் பாரப்படல. I don't. ஹalleluya. hallelujah. 200 வந்துச்சுனால எனக்கு சுகர் 200 they say. ஐயோ திடீர்னு ஹார்ட்ல லைட்டா ஏதாவது அட்டாக் வந்துர கூடாது. heart you should not have strokes. ஏதாவது ஒன்று வந்துர கூடாது. nothing should happen. அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாவே நடக்க வேண்டியிருக்கு. so I am walking very carefully. அதனால என் நட மாறிடுது.
என் நட So my walk is மாறிடுது, changing. என் பேச்சு மாறிடுது, My talk is என் changing. சாப்பாடு மாறிடுது, My food is changing. எல்லாமே ஸ்டைலே மாறிடுது. Entire style கேட்டா of என்ன? things. Why? சுகர், I'm diabetes. எனக்கு பிரஷர். I have pressure. இவ்வளவுதான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். Because I have to. பயப்பட தேவ சித்தம் இல்லாம உனக்கு ஒண்ணு வராது. Without God's will, nothing will happen. வியாதியிலே சுகக்கு பரிகாரி. Oh, God is your தேவ provision. சமாதானம் உங்களுக்கு சுகத்தை தரும். God's peace will give you healing. வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தருவார். God will give deliverance. தேவ சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது. Without God's will, nothing will happen to தானியேலுடைய you. வாழ்க்கையில கர்த்தர் எல்லா பகுதியிலும் சமாதானத்தை God கர்த்தர். gave peace about Daniel in every side. தானியேல் பாருங்க பாபிலோன்ல வாழுகிறான். Daniel is living in Babylon. 3 சாம்ராஜ்யங்கள். Three 4 provinces. ராஜாக்கள் இருந்தார்கள். 4 kings were there. இந்த தாவீது தானியேல் மேல குற்றச்சாட்டுகள் வந்தது. They accused about Daniel. ஆனால் தானியேல் இந்த குற்றச்சாட்டுகள் அமைதியா இருந்தான். He was keeping patience in all his actions. பொறுமையாகவே தானியேல் இருந்தான். பொறுமையா இருந்தான். He was in patience. ஏடே பொறுமையா இருந்தான். He long patience. மேல் குற்றம் சாட்டப்பட்ட வேளையிலும் When he was accused, அவன் எப்போதும் போல ஜெபம் பண்றான். he was normally praying. முன் செய்து வந்தபடியே ஜெபம். As if with elder practice he started to எல்லாம் do. இருந்தது. Everything was there. அவனை கொண்டு சிறைச்ச சிங்க கெபியில கொண்டு They போட்டாங்க. took him, put him in lion's den. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்களே. Hallelujah. சிங்கங்கள் இவனை சேதப்படுத்தல. Oh, lions cannot harm him. தேவன் இவன் போறதுக்கு முன்னாடி சிங்கத்தை வாயை கட்டிட்டார். Before you could go, Lord tied the mouth of lions. போறதுக்கு முன்னாடி சிங்கத்தை சாகடிக்கல. Lord did not kill lions. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். Just he tied the mouths of lions. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. The pastor preached. இந்த சிங்க இவனை சேதப்படுத்தாததுக்கு காரணம் What is the reason that the lion did not harm him? கரிமீன் சாப்பிடாம இருந்தான். Because he did not eat ஆகியதால் non-veg. மாம்சம் இல்ல. Because there is no அந்த flesh. சிங்கம் மாம்சத்தை தான் சாப்பிடும். Lion will eat only flesh. ஆகியதால் இவன்கிட்ட மாம்சம் இல்லாததால இவனுக்கு சாப்பிடுறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் விட்டு He did not have flesh, so lion wanted flesh. So he did not அவருடைய have. வெளிப்படுத்தல அவர் சொல்லிட்டாரு. With his revelation he spoke like that. That's what எப்படி இருக்குது? கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டாரு. Lord tied the mouths of lions. ராஜா ராத்திரி எப்ப விடி ராத்திரிக்கு தூக்கம் இல்ல ராஜாவுக்கு. The king did not have sleep. He was waiting for morning to come. 4 மணி ஆயிருச்சு. Early in the morning, 4 ராஜா o'clock. சிங்க கபிக்கிறா வர்றாரு. King went to lion's den. ஓ தானியேலே கூப்பிடுறாரு. Called, oh Daniel. தேவனுடைய தாசனே. Oh, servant God. ஆராதித்த தேவனுடைய சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் The இருந்தார். God who saved you from the lion's mouth. அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. There's another voice coming out. ராஜாவே நீர் வாழ்க. Oh king. எங்களை எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can talk like this? பத்தியா எப்படி பத்தியா நானு. See how. ஆண்டவர் எப்படி பத்தியா சொல்லல. You see how my God. தாவீது என்ன சிங்க கபியில போட்ற உன்னை நான் வாழ்த்துகிறேன். Oh, I praise you. You have put me in den. சிங்க கபியில என்ன குற்றம் சாட்டி கொண்டு போய் போட்டார். Accused and thrown me in lion's den. கையெழுத்து விட்டார். You have given attestation. உம்மை விடுவிக்க என்னால முடியல. You are not able to deliver me. என்னை விடுதலையாக்கும்படியா இறங்கி வந்தது. Heaven has come to deliver me. ஹalleluya. Hallelujah. அவர் அப்படி குற்றம் சாட்டினவர்களை வாழ்த்தக்கூடியதான இருதயம். He had a heart to praise the people those who accused him. நீ வென்றும் வாழ்க. Oh king, live forever. உங்களால் அப்படி வாழ்த்த முடியுமா? Can you praise others? உங்களுக்கு அப்படி உதவி செய்ய முடியுமா? Can you help others? உங்கள் இருதயத்தில் அப்படி செய்ய முடியுமா? Do in your heart like this. அந்த இருதயத்துக்குள்ள நீ கடந்து வந்தால் தான் நீடிய பொறுமைக்குரிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only then you can inherit the promises. ஒரு தேசத்தையும் தானியேலை வசமா கர்த்தர் மாற்றிட்டார். God gave entire nations in the hands of Daniel. கடைசியா இயேசு ஒரு முறை சொல்றாரு. Finally Jesus told us, இரக்கமுள்ளவர்களாக வாழுங்க. those who show kindness. நான் உனக்கு இறங்கினது போல. As I have shown you kindness. உன்னிடத்தில் கடன்பட்டவனுக்கு நீ இறங்க வேண்டாமா? Should you not? நீ உனக்கு நான் 100 தாலந்து மன்னித்தேனே. I forgave you 10 shekels. 100 வெள்ளிப்பணத்துக்கு நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்தேன். I gave forgiveness for 100 shekels. அதாவது நீ 16,000 பணத்துக்கு நான் மன்னிப்பு For கொடுத்தேன். 16,000 shekels I forgave you. உன்னிடத்தில் 100 கடன்பட்டவனுக்கு நீ மன்னிக்கிறது இல்லையா? He has lent you for 10. இரக்கம் கிறிஸ்துவின் சுபாவம். The kindness is the character of Christ. நான் இறங்குகிறது போல நீங்களும் அந்த மன்னிப்புக்கு இறங்க As I வேண்டும். show you kindness, you also show kindness. நியாயத்தீர்ப்பில் மேன்மை பாராட்டும். Oh, kindness will show better than the justice. பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவாராம். A pastor often preaches. அடிக்கடி இரக்கத்தை பற்றியே பிரசங்கம் He பண்ணுவார். also preaches about அவர் kindness. அதை தவிர வேற பிரசங்கமே அவருக்கு பண்ண தெரியாது. He will not talk about anything else. அப்ப சில பிரதர்ஸ் எல்லாம் அண்ணாச்சி உங்களுக்கு இதை பத்தியா பிரசங்கம் பண்ணது வேற ஒண்ணுமே பிரசங்கம் பண்ண தெரியாதான்னு They கேட்டாங்க. asked him, brother, pastor, you are not able to preach others. You only preach about kindness and mercy. அதுக்கு உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? You know what the pastor நான் told? இரக்கத்தின் ஆழத்தை அறிஞ்சிருக்கிறேன் நான் பேசுறேன். I've known the depth of the mercy. தேவனுடைய இரக்கத்தின் ஆழம் உனக்கு தெரியாது. You know the mercy depth of தேவனுடைய mercy. இரக்கத்தின் ஆழத்தை நான் அனுபவிக்கிறேன். I've known the mercy of the depth. ஆகினால அந்த பிரசங்கத்தை நான் So பண்றேன். that's the reason I preach these words. காலையில் நாம் எப்படி இருக்கிறோம்? How are you in this morning? வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம். Are we prepared to inherit the promises of God? வருகை இருக்குமானா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். Can we be taken if God's coming is today? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். Are we in Lord's hands? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேன். Are we being chosen in Lord's? இன்றைக்கு இந்த இயேசு வந்தாலும் நான் வாகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். If Jesus comes, will I be taken in heaven? வேத புத்தகத்தை மூடு. Let's close the Bible. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. Lord, give me the grace. ஆண்டவரே நான் அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துங்க. Lord, lead me in that kind of experience. ஆண்டவரே நான் விசுவாசம் உள்ள வாக்கு
வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் மாத்திரமல்ல, Not only in the promises I have to be faithful. வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு நான் நீடிய பொறுமை எனக்கு To அவசியம். inherit the promise I need long ஆண்டவரே, patience. உம்மிடத்துல கேள்வி கேட்காதவனா இருக்கணும் ஆண்டவரே. Lord, I am not going to question you. 70 முறை மன்னிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே. I should be a person of என்னை forgiving others. அடித்தவர்களை 195 அடி பவுல் அடித்த வேளையிலும் அவருடைய முகத்தை அவர் நினைச்சு கொண்டிருக்கல, அடித்தவர்கள் மேல கசப்பு வைக்கல, அவர்களை மறந்தார்களே. He forgot and forgave the people those who smote 109. ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. Lord, give me that experience. அப்போஸ்தலர்கள் வாளால் அறுப்புண்டார்களே, People, apostles were being கல்லெறியுண்டார்களே, stoned. வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்களே, They wandered in the wilderness. உலகத்தில் யாருமே அவங்களை தேற்றிக்கொள்ளல. Nobody comforted in the world. உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லை. Not worthy for the loyal people. உலகம் அவர்களை புறமே தள்ளினது. World casted them out. உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. World did not accept them. உலகத்திலிருந்து உனக்கு நீதி கிடைக்காம You will இருக்கலாம், not get justice in the world. உனக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், You will not get justice in the உன்னுடைய world. உண்மைக்கு தக்க பிரதிபலன் இல்லாம இருக்கலாம். You will not get the reward. அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ பிரயாசப்பட்டதுக்கு தக்கதான ஒரு வளர்ச்சி இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில் You will not இருக்கலாம். get because equal to your labor. உன்னுடைய நீடிய பொறுமையை கர்த்தர் கவனித்துக் Lord is கொண்டிருக்கிறார். watching out your long patience. உன்னுடைய விலையேறப்பட்ட தன்மையை கர்த்தர் பார்த்துக் Lord is கொண்டிருக்கிறார். looking at your precious character. தேசத்துக்கெல்லாம் தடையா இருந்தார்கள். People, those who were hindering your growth, அவர்களை நீ பொறாமை கொள்ளவில்லை, you did not have jealous on them. அவர்களுக்கு எதிராக நீ முகம் கோலவில்லை, You did not show your face. அவர்களுக்கு விரோதமாக அவர்களை சபிக்கவில்லை. Curse them. ஓ, நீயோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு கிடைப்பதற்கு To receive the promises of inherited. நீ அவர்களை மன்னிக்கிறவர்களாகவும் To forgive them. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருந்தார். You have been to comfort them. ஆண்டவரே, அந்த இருதயத்தை எனக்கு தர மாட்டீங்களா? Lord, will you not give that kind of heart? ஆண்டவரே, எனக்கு கிடைக்காதா? Will you not get that kind of heart? சகோதரி ஒரு தடவை ஒரு பாஸ்டர் இடத்துல வந்து சொல்லுகிறார், Sister came to a pastor and told, என்னுடைய எப்படி பாஸ்டர் நான் மன்னிக்கிறேன்? Pastor, how shall I forgive? என்னுடைய புருஷனுடைய சகோதரன் Oh, my husband's brother. என்னுடைய வீட்டில் உள்ள 2 பிள்ளைகளை கொலை செய்து விட்டான். He has killed 2 childs. நாங்க வேலைக்கு போயிட்டோம், ஒரு பிள்ளை பெட்ல செத்து He கிடக்குது, went to job, another child was dead in the bed. வெளியில செத்து கிடக்குது, Another child was dead 2 out. பேரை கொலை செய்து He விட்டான். killed both, murdered them. ஜெயில ஆயுள் கைதியாய் கிடக்கிறான். No, he is in prison now. அது எப்படி மன்னிப்பது? How shall I forgive him? அதை அழுது கொண்டே சொல்லுகிறது. He was weeping and she was telling, இந்த வேத வசனத்தை நான் கேட்கும்போது, when I hear இந்த the வார்த்தையை words, கேட்கும்போது, when I hear these words, நான் எப்படி மன்னிப்பேன்? how shall I forgive him? இவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவர்கள், He has driven so good இப்படி of கொலை செய்தவர்களை He has murdered them. எப்படி மறக்கிறது? How shall I forget it? அந்த பாஸ்டர் Immediately the pastor told, அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார், Beautifully you told back, சகோதரி மன்னிக்க வேண்டும். Sister, you have to forgive. பிள்ளைகள் கத்தரால் கிடைத்த தானம், All the children of fruits of கத்தரால் கொடுத்த ஈவு, the gifts from the God. கத்தர் அதை எடுத்துக்கொண்டார். Lord has taken it. கத்தர் அதை எடுத்துக்கொண்டார். Lord has taken it. ஓ, உனக்கு கத்தர் ஈவை தருவார். Lord will give you again ஓ, gifts. நான் மன்னிக்கிறேன், I will இந்த forgive. வசனங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I'll submit to these verses. நம்ம சின்ன சின்ன காரியங்கள் மன்னிக்க முடியாம இருக்கு, Small things we are not able to forgive. பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறோமே, We are without patience. வேதனையோடு தவிச்சு கொண்டிருக்கிறோமே, We are in pain and ஓ, agony. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்களாக There is இருக்கிறோமே, no spiritual growth in ஓ, us. கிட்ட சபைக்குள்ள வருவது நீ ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ச்சி You அடைய come to this முடியாது. church to grow in spirituality. ஆவிக்குரிய தன்மை உங்களுக்குள்ள உருவாக்கப்படும்படியாக To develop in spiritual characters, we come to this. எத்தனை பேர் How வாஞ்சிக்கிறீங்க? many of you desire it? அது விசுவாசம் இருக்குதாண்டு. Lord, there is faith. இந்த நீடிய பொறுமையினுக்குரிய தன்மை எனக்குள்ள இல்லாம There is no characters of long patience in me. அப்படிப்பட்டவங்கள முழங்கால் போடுங்க. Those who are, please kneel down. உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். Lord will give you that grace. ஓ, அவருடைய சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறுவதா? His will will be fulfilled in you. உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷனும் தோஷம் செய்ய முடியாது. No man can work against you. எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமா எதிர்க்க முடியாது. No man can rebel against எந்த you. மனுஷன் எதிரியாக இருந்தாலும் If சரி, there are enemies against அந்த you, மனுஷனை உன்னுடைய சிநேகிதனாகவே எண்ணுவா. oh Lord, make them as your சிநேகிதனே என்று அழைப்பா. Oh my friend, சபித்தவனை நீ ஆசீர்வதிப்பா. those who curse you will bless உன்னை them. நிந்திக்கிறவன் துன்பப்படுத்துறவனுக்காக நீ ஜெபிப்பா. Those who put you into trouble, those who ஓ, reproach இந்த you. இருதயம் பரிசுத்தவான்களின் இருதயம். This is what is the heart இது of the saints. நீதிமான்களின் இருதயம். The heart of the righteous. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிக்கிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். The heart to receive the blessings of the promises. வேணுங்கிறவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. Those who want, please kneel down. ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எனக்கு தர மாட்டீங்களா? Lord, will you not give me the experience? நான் மன்னிக்காம இருக்கிறேன். In my job, I am not able to forgive. மன்னிக்காம In இருக்கிறேன். my family, I am not able to forgive. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீடிய பொறுமை இல்லாதவளா In my இருக்கிறார். personal life, I don't have எல்லாரும் patience. கரங்களை தட்டி கேளுங்க. Please clap your hands and ask அந்த God. அனுபவத்தை உங்களுக்கு தருவார். God will give you this experience. சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, you to fulfill your வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு மட்டும் நான் குறை சொல்றேன். I'm talking like that for ஆனா நீடிய பொறுமை என்கிற தன்மை எனக்குள்ள இல்லாம இருக்குது. I don't have long patience. இந்த காலவரையில கர்த்தர் உங்களுக்கு அது தருவார். Lord is giving it to you this morning. மத்தியானத்தில் அந்த கிருபை உங்களுக்குள்ள
அபிஷேகத்தை ஊற்றுவார். After the Lord will give you grace. தேவன் கிருபையை நம்பு. Believe in God's grace. அபிஷேகத்தை நம்பு. Believe the anointing. தேவனை வாஞ்சி. Desire Lord. தேவனிடத்தில் விரும்பு. Desire the Lord. கர்த்தரின் அனுபவத்தை இந்த காலை நேரத்தில் உனக்கு God தருவார். will give the experience this morning. படிக்கிற இடத்துல உனக்கு தருவார். When you are the place where you வேலை பார்க்கிற இடத்துல தருவார். where you do work. உன்னுடைய குடும்பத்தில் தருவார். He will give in your family. அக்க பக்கத்துல தருவார். Give in other sides. இந்த சபைக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை தருவார். He will give it to you. அதன் மூலமாக வாக்குத்தத்தம் நிறைவேறும். The God promise will be fulfilled. இந்த கன்வென்ஷன்ல வாக்குத்தத்தம் நிறைவேறும். The convention, the promise has நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் I சொல்லியிருக்கிறார். will walk among you, be God. நம்முடைய தேவன் என்பதை கர்த்தர் இந்த கன்வென்ஷன் நிரூபிக்கட்டும். And this God, this is Lord. வியாதிகளுக்கு இந்த தேவன் இவர்களுடைய தேவன் என்பதை This God is their God. Let them prove it. யாரும் உனக்கு தோஷம் பண்ண முடியாது. Nobody can do harm to you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of உனக்கு God, எதிராக எந்த மனுஷனும் துரோகம் no பண்ணினாலும் man can work against you. துரோகம் என்று நினைக்காதே. Do not think the hatred. என்னை கர்த்தர் நடத்துகிற வழி, This is the way of the Lord. கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை. This is the path of the Lord. நீ தைரியமாயிரு. Be of courage. நீ மன்னித்திரு. Forgive them. நீ மறந்துவிடு. Forget it. கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். God is forming you வாக்குத்தத்தத்தை நீ சொந்தமாக்குறார். to own the promises. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் Let it be many years. அந்த மனுஷனுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். That man, Lord will lift you up. பிள்ளைகளை உயர்த்துவார். Child will lift you உன்னை up. கனமல்லுவார். God will honor you. இந்த காலங்களிலே வார்த்தைகள் நிறைவேறட்டும். This morning let the promise be கர்த்தருடைய fulfilled. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. ஷபாலகலா. நான் அவள் உள்ளங்கையில் இருப்பதா ஆருமில்லை நீக்கு தோஷம் செய்யுவா. நான் அவள் உள்ளங்கையில்